ஆமாம், ஒரு சின்ன சம்பவத்தை சொல்கிறேன். எங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசு. ஒரு இல்லை, என் ஒய்ஃபு குழந்த பிறந்துருச்சு. கரெக்டாக சொல்கிறேன்ல பிரதர்? என் ஒய்ஃபு குழந்த பிறந்துருச்சு. பாப்பாவை தூங்க வச்சுட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டோம். அது ஒரு சகோதரி வீட்டில் தங்கியிருக்கு. அந்த வீட்டில் பிரச்சனை. அந்த சகோதரி யாருன்னு கேட்டால், அந்த சகோதரி தகப்பனார் ஒரு பாஸ்டர், அவங்க அண்ணன் ஒரு பாஸ்டர் பிள்ளை ரொம்ப சாஃப்டாக இருக்கும்னு நாங்கள் நினச்சிக்கிட்டோம். எப்படிங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். நேராக போயிட்டோம். போனோடனே பார்த்தா, நாங்கள் உள்ளே நுழைஞ்ச உடனே அந்த ரூம்மேட் இருக்கு பாருங்கள், அந்த பொண்ணு கதவை லாக் பண்ணிட்டு போயிடுச்சு. 1/2 மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, 3 மணி நேரம், 4 மணி நேரம் ஆச்சு. எங்கள்கிட்ட போகணும் கிடையாது. என் பிள்ளைய கதவை சாத்திட்டு வந்துட்டோம். ஒரு 3-4 மாதம்தான் குழந்தை. பயங்கர கஷ்டம். என் ஒய்ஃப் என்னையை பார்க்குது, நான் அதை பார்க்குறேன். ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த கதவை திறந்துட்டு உள்ளே வராங்க. வந்த உடனே பார்த்தா நம்மளால் இருக்காங்க பாரு. யாருங்க? பாஸ்டர் பொண்ணு, பாஸ்டர் தங்கச்சி. அப்படியே அந்த பாவப்பட்ட அந்த பொண்ணுடைய தலைமுடியெல்லாம் இந்த பொண்ணு கையில். அப்படியே முடியை பிடிச்சி, மா அடிக்காதம்மா, பண்ணாதம்மா, நீ ஏசப்பா பிள்ளைமான்னு பைபிள் தூக்கி காட்டுறேன். இந்த கல்யாணத்துக்கு ஒரு பைபிள் கொடுப்பாங்க தெரியுங்களா? மனுஷன் ஒருத்தரும் படிக்கவே மாட்டாங்க. அதுக்கு ஸ்டைலுக்கு பண்ணுற மாதிரி நான் அன்றைக்கி எடுத்துகிட்டு போயிருந்தேன். அது இங்கிலீஷ் பைபிள். ஸ்டைலுக்கு படிக்கவே தெரியாது. அந்த பைபிளுக்கு தொப்பாரு பைபிள்னு, அண்ணா இயேசுவின் ரத்தம் ஜெயம், அந்த பைபிளை காட்டுறேன். இப்படி போட்டு அந்த புள்ள தலையில் போட்டு, எங்கள் ஸ்கூலில் தப்பு பண்ணால் அப்படி தான் அடிப்பாங்க. போட்டு அடிக்குது அது பாட்டில். நான் சொல்லி வந்தியா? பாவப்பட்டு நீ வர, எனக்கே பரிதாபம் கிடையாது, நீ எதுக்கு நீ வர? அதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம். மாண்டவன், நான் நடந்து போயிருப்பேன். 3 கிலோமீட்டர் நடந்து வந்தோமே, யாரை கேட்டீங்க வந்த? கடைசியில் அந்த முடியை பிடிச்சி அந்த பொண்ணை எடுக்கிறதுக்கு நேரத்தில் நிறைய முடி கொத்தாக வருது. பாவம், இந்த லேடிஸுங்க தலை சீவும் போதே அந்த முடி வரும்போது பரிதாபப்படும். தினமும் இருதயம் உடஞ்சி போகுது. அப்படி ஒரு கண்டிஷனு. கடைசியில் எவ்வளோ இது பண்ணி ஒரு மணி நேரத்துக்கு மேலே பெரிய சண்டை. நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறோம். என் ஒய்ஃபை பிடின்னு சொன்னால், நான் எப்படி பிடிக்கிறது மாமான்ட்டு அதுவும் நிற்குது. நான் பைபிளை காட்டிட்டு நிற்கிறேன். கடைசியில் அந்த அடித்த அடியில் அந்த பொண்ணு, அந்த பாஸ்டர் பொண்ணு இருக்கு பாருங்க, அது போட்டு அந்த கண்ணாடி கீழே விழுந்துருச்சு. கண்ணாடி கீழே விழுந்த உடனே அது தடவுது. எங்கே அப்படின்னு தடவுது அது பாட்டில். ஐயா, இது முன்னாடியே தெரிஞ்சது நம்மளே தட்டி விட்டுருக்கலாமே. அல்லேலூயா. கடைசியில் இந்த பொண்ணுகிட்ட பேசி அந்த கண்ணாடி எடுத்து வச்சுக்கிச்சு. ப்ளீஸ்மா அப்படி அந்த பொண்ணுகிட்ட பேசி, கடைசியில் இவ பாஸ்டர் பொண்ணாக தான் இருப்பா, ஏசப்பா பிள்ளையா இருக்க மாட்டா. ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இந்த பொண்ணை ஏசப்பாக்குள்ள நடத்திட்டோம். அடி வாங்கினா பாருங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், ஏம்மா உனக்கும் அந்த பிள்ளைக்கும் பிரச்சனை? பிரதர், தப்பாக நினைக்காதீங்க, என் ஹஸ்பண்ட்டை அவளுக்கு என்ன சாட்டிங்க? என் ஹஸ்பண்ட்டை அவளுக்கு என்ன சாட்டிங்க? இது எனக்கு பிடிக்கல. அன்டைம்லலாம் 2 பேரும் சாட் பண்ணிட்டுருக்குறாங்க. ஒரு ஆண்டோடைய பிள்ளை அப்படின்னு நம்பி தான் எனக்கு ரூம்மேட்டை நான் கொடுத்தேன். இவ்வளோ ஒரு அசிங்கமாக கீழ்த்தரமாக நடந்துக்கிறான்னு தெரிஞ்சிருந்தால் நான் விட்டுருக்க மாட்டேன். நீ ஏன் இப்படி பண்ண? என்கிட்ட சாட் பண்ணுற, சாட் பண்ணுறேன். பட்டுடு. பிரியமானவர்களே, நாம் என்னதான் ஜெபித்தாலும், துதிச்சாலும், பாடினாலும், ஆராதனை செஞ்சாலும், அவர் விரும்புகிறபடி நாம் இல்லாவிட்டால் ஒரு நன்மையும் நமக்கு வந்து சேராது. நம்புறீங்களா? அல்லேலூயா. ஆமாம். இன்றைக்கி ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ண விரும்புகிறேன். எனக்கு என்னன்னா, நான் என்ன கற்றுக்கிட்டதுனோ அதை கற்றுக் கொடுத்துருவேன். எனக்கு எதுலேயும் பார்த்து கற்றுக்கல, எல்லாம் அந்த பைபிள் தான். நான் அடிக்கடி எங்கள் டீச்சர்ஸ்க்காக தேங்க்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். டெய்லியும் சொல்லுவேன். அவங்க இருக்கிறாங்களா போயிட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்க என்னை அடித்து வளர்க்காமல் இருந்திருந்தா,
இந்த பைபிளை கருத்தாய் வாசிப்பதற்கு எனக்கு தெரியாமல் போயிருக்கும். அல்லேலூயா. ரோமர் எழுதின நிருபம் 1 அதிகாரம் 17வது வசனத்தை, ரோமர் சாப்டர் 1:17. அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, விசுவாசத்தினால யார் பிழைப்பார்களாம்? நம்ம நீதிமானா இருப்போம் நம்புறீங்களா? முடியல. விசுவாசத்தினால்தான் நீதிமான் பிழைப்பார்கள். அந்த விசுவாசம் ஆவியின் கனிகளிலும் இருக்கிறது, ஆவியின் வரங்களிலும் இருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனத்தில் பிரியமாக இருப்பது கூடாத காரியம். இன்றைக்கி நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் 2001 வருஷத்தில் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருந்த என்னையை என் குடும்பத்தார், ஒருவேளை என்னுடைய சகோதரி, மூத்த சகோதரி, என்னுடைய சகோதரன், தம்பிங்க, எங்கள் அண்ணன், என் குடும்பம் எல்லாம் கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி ஒரு சர்ச்சில் போடாமல் இருந்திருந்தா உங்களுக்கு மாதிரி நான் இருந்திருப்பேன்னா? வாய்ப்பில்லை. அவங்க விசுவாசித்தாங்க, எனக்கு சுகம் கொடுன்னு சொல்லி நான் விசுவாசிக்கலை. ஏன்னா நான் மனநிலை பாதிக்கப்பட்டவனாக இருந்தேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் எந்த நிலைமையில் இருக்கிறேன் என்று எனக்கு தெரியாத கட்டத்திலையும் எனக்காக மனம் இறங்கினார். அந்த இரக்கத்தை பெற்ற நான் இன்னொருவருக்காக மன்றாடாமல் இருக்கலாமா? அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சொந்த கொண்டு நீங்கள் அப்படியே நீங்கள் இருந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்குள்ளே இருக்கிறது சில ஆண்டுகளுக்கு முன்னதாக எங்கள் வீட்டுக்கு தேவையான மிளகாய்த்தூள் அரைச்சோம். எங்கள் தமிழ்நாட்டில் மிளகாய்த்தூள் அரைக்கிறது அப்படின்னா ஒரு 15-20 வெரைட்டி போட்டு அரைப்போம். அப்போ தான் அது கமன்னு இருக்கும். இந்த காலத்தில் அப்படி கிடையாது. கடையில் போகிறாங்க, சில்லி பவுட்ரு, கொரியந்தர் பவுட்ரு, அவ்வளோதான் வாங்கிட்டு வந்துடுறாங்க, குழம்பு வச்சிடுறாங்க. ஒன்றா நம்பர் சோம்பேறியாக போயிடுச்சு. நாங்கள் வச்சிட்டோம். நைட்டு ரொம்ப டயர்டு, மூடி வச்சிட்டோம். சூடாக அரைச்சிட்டு வந்து டயர்டு, முடியல, ஊழியத்துக்கு போயிட்டு வந்தாலும் அப்படியே மூடி வச்சிட்டோம். நடந்தது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு. காலையில் ஏஞ்சி பார்த்தா அதில் பூச்சி இருக்குது, வண்டு இருக்குது. நல்லா தானே அரைச்சிட்டு வந்தோம். அதை பதப்படுத்த வேண்டிய விஷயத்தில் பதப்படுத்தா விட்டால், கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்குள்ள பதப்படுத்தா விட்டால் உங்களால் எந்த நன்மையும் பார்க்க முடியாது. அந்த வார்த்தையை உங்களை அழிச்சிடும். நம்புறீங்களா? அதான் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அப்போ இந்த தேவ நீதி விசுவாசத்துக்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்பட்டு இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். இந்த விசுவாசம் எனக்குள்ளே இருந்துச்சுன்னா நான் என்ன செய்யணும்? இப்போ உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கா இல்லைங்களா? அதனால தானே வந்திருக்கிறோம். இப்போ நிறைய பேர் ஆண்டவருக்காக வந்தவங்க எத்தனை பேர்? பாஸ்ட்டு திட்டுவாரு சொல்லி வந்தவங்க எத்தனை பேர்? ரைட்டா இல்லை? உண்மை தானே? இன்றைக்கி எத்தனை கல்யாணத்துக்கு போகணும், எத்தனை ஃபங்க்ஷனுக்கு போகணும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவர் கிடக்கிறாருங்க, நம்ம மேக்கப் பண்ணதுக்கு முன்னாடி போய் உக்காரத்துக்கே எவ்வளோ நேரம் ஆகுது. நைட்டு தூங்கி காலைல எழுந்திருக்கிறதுக்கே அவரை பேச வேண்டாம், என்ன ரைட்டு தானே? நம்ம கஷ்டம் அவருக்கு என்ன தெரிய போகுது? அல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் யார்கிட்ட வேணால் பகைச்சிக்குவாங்க, ஓலை கட்டாக பகைச்சிக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான். ஆமே. எங்கள் ஊரில் ஊழியக்கார் எங்களை சர்ச்சைக்கு கூப்பிடுவார். எங்கள் தம்பி சின்ன பையன் வீட்டில் அவன் மாட்டிக்குவான். நான் எங்கள் மாங்காய் மரம் இருக்குது, மாங்காய் மரத்து மேலே ஏற மல்கோவா மாங்காய் மரம், ஒவ்வொன்றும் 2 கிலோ 3 கிலோ ஒரு பெருசாக இருக்கும். மரத்து மேலே போய் உட்காந்துருக்கோம். ஒரு வரும்போது ஒரு சவுண்டு கேட்கும். அந்த டிவிஎஸ் 50 ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளிட்டு ஓடி போய் தான் அதை ஸ்டார்ட் பண்ணணும். அந்த சவுண்டு கேட்கும் பாருங்கள், தூங்கிட்டு கூட எழுப்பி விட்டுருவாங்க. அந்த மாதிரி சவுண்டு கேட்கும் அந்த காலத்தில். இந்த காலத்தில் அப்படி கிடையாது. நல்ல வேலை அப்போ போலீஸ்லாம் எந்த பிடிக்கல. ஏன்னா போலீஸ் வச்சுக்கிற வண்டி அதுதான் பிரச்சனை அந்த காலத்தில். அவர் வர சவுண்டு கேட்டுச்சுன்னா ஓடி போய் மேலே போய் உட்காந்துக்குவோம். மேலே போய் உட்காந்துக்கிட்டு அந்த வண்டி எப்போ போயிட்டு எங்கள் வீட்டை டேர்ன் பண்ணி கிராஸ் பண்ணி 1/2 கிலோமீட்டர் தள்ளி அப்படி போதோ அதுக்கப்புறம் இறங்குவோம். அவ்வளோ எறும்பு எங்கள் மேலே இருக்கும். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஏன்டா இந்த வேலை? அவர் 5 நிமிஷம் வந்து ஜெபம் பண்ணிட்டு போகிறாரு. எங்கள் தம்பி பார்த்தா ஆற்றுல போய் உக்காண்டிருப்போம்.
அப்புறம் எங்கள் அப்பா வந்துட்டு பைபிளை வச்சுட்டு சர்ச்சுக்கு போவார். எதுக்கு வச்சுட்டு போவார்னா, நாங்கள் பைபிள் தூக்கிட்டு வரணுமா. ஏம்மா, சர்ச்சுக்கு போகிறவர் பைபிள் தூக்கிட்டு போகக்கூடாதா? என்ன அது பழக்கம்? நீங்கள் போனதுக்காக தான் அவர் வச்சுட்டு போகிறார். நம்மளாம் வீட்டில் ஒரு பைபிள் வச்சுருப்போம்ல. அல்லேலூயா. நாங்கள் கிரிக்கெட்லாம் ஆடிட்டு அந்த அந்நிய பாஷைலாம் பேசுவாங்க. அதுக்கு லபோ தீபோன்னு கத்துற கூட்டம்னு சொல்லுவோம். கத்துறாங்களா பாடுறான்னு. ஆனால் கத்திட்டு இருக்காங்க. நான் இன்னும் கொஞ்சம் நேரம் பவுலிங் போடுவோம், பேட்டிங் பண்ணுவோம். ஆனால் லபோ தீபோன்னு கத்தி முடிச்சிட்டாங்கண்ணா, இதை போகலாண்டா, டக்குன்னு பைபிள் தூக்கிட்டு போயிட்டு வசனம் வாசிக்கிறதுல ஃபஸ்ட்டு வசனத்தை நாங்கள் தான் வாசிப்போம். அதே போல் பாஸ்டர் கையை போய் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு கையை நாங்கள் தான் கொடுப்போம். பிரியமானவர்களே, இப்படியாப்பட்ட ஓட்டத்தில் இருந்து கடைசியில் அந்த லபோதீபன் கத்துற கூட்டத்துக்கு தலைவனாகவே வச்சிட்டாரு. ஒன்றும் பண்ண முடியல. ஒரு வாட்டி தண்ணி அடிக்க ஆசைப்பட்டாச்சு. அந்த பீர் அடித்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. பையனோட ஒருத்தனை சேர்ந்துக்கிட்டோம். எங்கே அடிக்கன்னா, ஃபஸ்ட் ஃப்ளோர் சர்ச்சு, கிரவுண்ட் ஃப்ளோரில் உட்காந்துருக்குறோம். அது வழி தான் போனோம். அந்த மூடி இருக்குது பாருங்கள், அந்த மூடியில் இவ்வளோ தானே வரும். அந்த மூடியில் குடிச்சிட்டேன். அந்த 50 ml கோல்கேட் பேஸ்ட் இருக்குது பாருங்கள், 2 ப்ரஷ்ஷு. வீட்டு பக்கமே போகல. ஒரு 2 நாள் வீட்டு பக்கமே போகல. கம்பெனியில் போய் உக்காந்துக்கிட்டேன். பையன் 2 நாளாக சாப்பிடவே இல்லைங்க. எங்கள் அம்மா என்னன்னு தெரியல, வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க. அப்போல்லாம் இந்த ஃபோன் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் நேரம் கிடையாது இல்லையா. நான் பாட்டில் உள்ளே வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளவே உட்காந்துட்டேன். அங்கேயே படுத்துக்கிட்டேன். ஸ்மெல்லு வருமா செக் பண்ணிக்கிட்டே கிடக்குறேன். 2வது வாட்டி அரூரில் இருக்கிறேன். அங்கே ஒரு 2-3 மூடி அளவுக்கு இந்த சிறப்பு ஒன்று கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதில் ஒரு 2 மூடி அளவுக்கு குடிச்சிட்டேன். குடிச்சிட்டு அதே போல் அன்றைக்கி கோல்கேட், இன்றைக்கி க்ளோஸ் அப்பு. அவனை விட்டுறக்கூடாது இல்லையா. 2 ப்ரஷ்ஷு. வீட்டுக்கே வரல. பையன் வரேன்னு சொன்னாங்க, லெட்ரு போட்டிருந்தாப்புல, ஆளைக்கான என்னன்னு தெரில. அவங்க எதுவும் நம்மளை தேட முடியாது. ஏன்னா இப்போ போஸ்ட்மேன் தான் திட்டுவாங்க. லெட்ரு வந்திருக்கும், போஸ்ட்மேன் கொடுக்காம போயிருக்காப்புல. இதெல்லாம் எங்களுக்கு தான் தெரியும். என்ன பிரதர், இப்போல்லாம் அப்படி கிடையாது. எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீ இந்த கருமாந்தத்தை ஏன் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கெட்ட பழக்கத்தை நிப்பாட்டிட்டோம். பிரியமானவர்களே, இந்த ஆண்டோடைய அன்பு என்பது சாதாரண விஷயம் கிடையாது. ஏசப்படி அன்பு உங்களுக்கு தெரியும் தானே? தெரியுமா தெரியாதா? சரி, ஓகே. பரிசுத்தாவியனவர் யாரு? பரிசுத்தாவியனவர் யாரு? என்னங்க, ஏசப்பா யாருக்காக அனுப்பப்பட்டவர்? இல்லை, ஏசப்பா யாருக்காக அனுப்பப்பட்டவர்? பிரைஸ் தி லார்ட். யார் சொன்னது? பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ். அவர் கை தட்டுங்க அவருக்காக. பரிசுத்தாவியனர் யாருக்காக? ஏங்க, நமக்காகங்க. இயேசுவின் ரத்தம் யாருக்குள்ள ஓடுதோ அவங்களுக்கு மட்டும்தான் பரிசுத்தாவியனர் வேலை செய்ய முடியும். எத்தனை பேர் புரியுது? நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. என் பைபிள் அப்படி தான் சொல்லுது. உங்கள் பைபிள் சொல்ல நீங்கள் ஓகே சொல்லுங்கள். ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அல்லேலூயா. அப்போ இந்த விசுவாசம் எனக்குள்ள பரவுது அப்படின்னு சொன்னால், அந்த விசுவாசத்தை நான் மல்டிப்ளை பண்ணலை, அந்த விசுவாசத்தை நான் யூஸ் பண்ணலை, அந்த விசுவாசத்தை நான் சரியாக பயன்படுத்தலை அப்படின்னு சொன்னால், அந்த விசுவாசமே என்னை அழிச்சிடும். சொல்ல மாட்டேங்கிறீங்களே. தேவனை குறித்து இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். பிதானா யாரோட கேரக்டர்னா என்ன? நமக்கு சில விஷயங்கள் தெரியணும். அப்பா பாசமுள்ளவர் தான், அப்பா நேசமுள்ளவர் தான். ஒரு வாட்டி என் பொண்ணு, என் ஒய்ஃப் நல்லா போட்டு அடிப்பாங்க. ஏதாவது ஒரு ஃபோன் வந்துச்சுன்னா அவங்களுக்கு பதிலாக அதை தான் அடிவாங்க. ஏன்னா நான் என்னை அடித்தது கிடையாது, நானும் அதை அடித்தது கிடையாது, என் ஒய்ஃப் அடித்தது கிடையாது. என் ஒய்ஃப்ட்ட நானும் அடி வாங்கினது கிடையாது, என் ஒய்ஃபு என்கிட்ட அடி வாங்கினது கிடையாது. ஏசப்பா கிருபையில் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். என் பிள்ளை மாட்டிக்கும் இடையில. குடும்பம்னா சண்டை இருக்கணும் இல்லையா? என் பிள்ளை மாட்டிக்கும். பாட்டில் கம்முன்னு இருக்கும், ஆனால் அழுவே அழுவாது. ஒரு வாட்டி என் பொண்ணு சாட்சி சொல்லுது, அது குளிச்சுட்டு வெளியே வரும்போது ஈரக்கையோட சுவிட்சை ஆன் பண்ணிடுச்சு. ஒரு அடி விட்டேன் நான், தேம்பி அழுதுச்சு. வீட்டில் இருக்கவங்கலாம் கேட்டாங்க, எத்தனை அடி அடித்தாங்க அம்மா, அதுக்கு நீ அழுவவே இல்லை போய் எடுத்துக்கின? அது எங்கள் அம்மா, இது எங்கள் அப்பா, இது எங்கள் பாசம். அல்லேலூயா.
அப்பாவுடைய கேரக்டர் என்னன்றது சில விஷயங்கள் சில நேரத்தில் நமக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்கு பிரியமானவர்களே, அப்போ இந்த இடத்துல இந்த 18ஆம் வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சத்தியம் உங்களுக்குள்ள இருக்குதுங்க, உங்களுக்குள்ள அநியாயம் இருக்குது. நீங்க தயவு செய்து உங்களுடைய பிஸி பாஸ்டுக்கு தெரியுமா? அவருக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். நம்ம கஷ்டம் அவருக்கு எங்கே தெரிய போகுது? பக்கத்தில் சொல்லுங்க, பரவாயில்ல, இவராது நமக்காக படுத்து பேசுறாரு. அல்ல இல்லையா? நம்ம வேதனை நம்ம போய் இன்னைக்கு ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, போயிட்டு எப்போ ஃபோட்டோ கொடுத்து போஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் சாப்பாடு காமிச்சு வைப்பாங்க. அது எப்போ முடிச்சு விடுவாங்கன்னு தெரியாது. கஷ்டம் தானே, ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அப்போ இந்த சத்தியத்தை அநியாயமாக நீங்கள் உள்ளே வச்சுருக்கிறீங்க. நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க பிஸின்னு சொல்லிட்டு BUSI போட்டு வச்சுக்கிட்டீங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க, அது உங்களை அழிச்சிடும். உங்கள் பாஸ்டர் ஏமாற்றலாம், நீங்கள் பெற்றுக்கொண்ட விசுவாசம் ஏமாற்ற முடியுமா? சொல்லுங்களேன். அட உங்களை தான் கேட்குறேன், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், புரியுதா? உங்களை பெற்றிருக்கிற விசுவாசத்தை நீங்கள் அடக்கி வைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அடக்கும்படியாக பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை குறித்து அறியப்படும் அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது, தேவன் அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்போ ஆண்டவர் நமக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காரா, கொடுக்கலையா? நம்மளை தினமும் பைபிள் படிக்க சொன்னாரா? படிக்கிறோமா? இல்லை, நேரம் இல்லை. உண்டா இல்லைங்களா? மொபைல் பார்க்குறதுக்கு சிறங்கு பிடிச்சவங்கள பார்த்துருக்கீங்களா? இப்போல்லாம் அது இல்லை. அந்த காலத்தில் சிறங்கு பிடிச்சவங்க நிறையா இருந்துச்சு. இந்த பேன் பிடிச்சவங்கள பார்த்துருக்கீங்களா? அது பாட்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம ஊரில் டிராஃபிக் ஆச்சுன்னா எப்படி இருக்கும்? என்னங்க புரியுதா இல்லைங்களா? டிராஃபிக் ஆனால் எப்படி இருக்கும்? நேர் ரோட்லலாம் போகாது, அது பாட்டு அங்கே போய்ட்டு சம்டைம்ஸ் வெளியிலலாம் வந்துடும். அந்த மாதிரி தான் இந்த ஃபோன் பார்த்துட்ருக்கவங்க கூட ஒன்றை பார்க்கணுன்னு ஆரம்பிப்பாங்க, அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கும், வைக்கணும்னு மைண்டே வர விடாது. ரைட்டா இல்லையா? நம்ம சொல்கிறத அதை கேட்டால் கையில் வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்கள் அடிமையாக, அது உங்களுக்கு அடிமையாக நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. தேவனை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. எப்படி என்றால், காணப்படாதவைகளாக அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறனாலே உலகம் உண்டாத கொண்டு தெளிவாய் காணப்படும். அதனால் அவர்கள் போக்கு சொல்ல, நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தில் 20ஆவது வசனம் சொல்லுகிறது, காணப்படாதவைகளாக அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறனாலே உலகம் உண்டானது கொண்டு தெளிவாய் காணப்படும். அதனால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. ஆண்டோடைய வார்த்தையை நீங்கள் பெற்றிருக்கிறீங்க, ஆண்டோடைய கிருபைகளை பெற்றிருக்கிறீங்க, நீங்கள் ரட்சிப்பை பெற்றிருக்கிறீங்க. நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்க வேண்டாம். அவர் தெரியாமல் பேசிட்டார், மறுபடியும் ஒரு சாரி. பக்கத்தில் சொல்லுங்கள், அவருக்காக ஒரு சாரி கேட்டார். நான் சர்ச்சில் இருக்கும்போது ஒரு சகோதரி எப்பயுமே சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்தாங்க. அவங்க எப்பயுமே லேட்டாக தான் வருவாங்க. ஷீ கேம் ஆல்வேஸ் லேட். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், ஒன்னே மாதிரியே. இல்லை, அவங்கள தான் சொல்கிறாங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்போ எங்கள் ஊரில் ரோடு போடல, இந்த ஃப்ளைஓவர்லாம் கிடையாது. அப்போல்லாம் பெங்களூர்லலாம் பழைய பெங்களூர். இந்த பிள்ளை ஃபோன் பேசிகிட்டு இருக்குது, யார்கிட்டையோ பேசிகிட்டு இருக்கு. பாவம், அதோடைய வருத்தம் யாருக்கு தெரிய போகுது? அது பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லை பிசாசு ஃப்ரெண்டோ, அது யாரோ ஒருத்தர் பேசுது. பாவம், அது படுத்தாமல் யாருக்கு தெரிய போகுது? ஊழியர்களுக்கு தெரியுமாண்ணே? நாங்கள் உட்காந்துருக்கோம், அந்த பொண்ணு தரிசனம் கிடைக்குமா, அந்த பொண்ணு தரிசனம் கிடைக்குமான்ட்டு ஊழியக்காரங்க அதான் பொழப்பு. என்ன பண்ணுறது? சர்ச்சைக்கு வரல அப்படின்னா அவங்க வந்துட்டாங்களா, அந்த கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கும். இது எங்கள் பொழப்பு, அது அப்படி தான். அதை நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த பொண்ணு ஃபோன் பேசிட்டு போயிட்டே இருக்குது, சர்ச்சைக்கு வரல, லேட்டாகிடுச்சு, ஃபோன் பேசிட்டு போயிட்டே இருக்குது. ரோடை கிராஸ் பண்ணி இந்த பொண்ணு வந்துடுச்சு. அவங்க அண்ணன் கூட வந்துட்டு தானே, அவங்க அண்ணன் அங்கே கேட்டது, பிள்ளை ஃபோன் பேசுது. இல்லை, 1/4 மணி நேரம் பேசிச்சு, 1/2 மணி நேரம் பேசிச்சு, 3/4 மணி நேரம் பேசி, 1 மணி நேரம் பேசிச்சு. மிஸ்டு கால் நிறைய வந்திருக்கு அந்த பிள்ளைக்கு. ஃபோன் எடுக்கவே இல்லை. அந்த பிள்ளையோட வருத்தம் யாருக்கு தெரிய போகுது? பக்கத்தில் சொல்லுங்கள், நீங்களும் ஃபோன் பேசுகிறீங்களோ?
பேசுங்க பேசுங்க, சொல்லுங்க, பேசுங்க பேசுங்க. அந்த பொண்ணு ஒர்க் பண்ண ஸ்பர்ஷ் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன். நம்ம தான் இன்றைக்கி லீவ் போட்டோம், எதுக்கு ஹாஸ்பிட்டலேருந்து கால் பண்ணுறாங்கன்னு பார்த்தா, இந்த பொண்ணு அந்த ரோடு 2 பேரும் ஒன்றா வராங்க. இந்த பொண்ணு ரோடை கிராஸ் பண்ணிச்சு. அவங்க அண்ணன் வரத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அந்த பிள்ளைக்கு தெரியல, ஆக்சிடென்ட் ஆனதும் தெரியல, அங்கே விழுந்து கறந்ததும் தெரியல. அந்த பொண்ணு இங்கே தான் இவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் இருக்குது, ஃபோன் பேசிக்கிட்டே இருக்குது அது பாட்டில், தெரியல. தூக்கிட்டும் போயிட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஹாஸ்பிட்டலேருந்து ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே அவங்க அண்ணனுக்கு நிச்சயதார்த்தம். கால் உடஞ்சி போயிடுச்சு, மேஜர் இன்ஜுரி ஆகிடுச்சு, படுத்தபடிக்கு ஆகிட்டாங்க. ஒரு 2 hours கழித்து எனக்கு ஃபோன் வருது, பாஸ்டர் இந்த மாதிரி அடிபடுச்சு, ஏன் சர்ச்சுக்கு வரலன்னு கேட்டேன். வந்தேன் பாஸ்டர், அதுக்குள்ளே இப்படி ஆகிடுச்சு, லேட்டாக வராதிங்க, இனிமேட்டு லேட்டாக வர மாட்டீங்கன்னு நினைக்கிற பக்கத்தில் பஸ் சொல்லுங்க. ஒன்றும் சொல்லலையே, திரும்பி தான் பார்த்தீங்க, சொல்லுங்க, வாயை வச்சுருக்கீங்கல்ல, இனிமேல் லேட்டாக வர மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. முன்னெல்லாம் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன் உங்கள் பாஸ் மாதிரி. இப்போலாம் அப்படி கிடையாது. இப்படி தான் சாஃப்டாக பேசிடுவேன், ரொம்ப சாஃப்டாக பேசிடுவேன். செக் பண்ணுறீங்களா? சரி லேட்டாக வந்து பாரு, சொல்லுங்க பார்க்கலாம். லேட்டாக அட சொல்லுங்களேன், வந்து தான் பாரு. அல்லேலூயா. அந்த விசுவாசத்தை அடக்கி வைக்க நினச்சிடாதீங்க. அது தெளிவாய் காணப்படும். அதனால் அவர்கள் போக்கு சொல்ல, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று. இப்போ இங்கே வராங்க, இங்கே பாஸ்ட்டு தான் உங்களை வந்து பார்க்குறாரு நினச்சிட்டு உட்காந்துருக்க வேண்டாம். நம்மளை பார்க்குற ஒருத்தர் இருக்காரா? மன்னிச்சுக்கோங்க, கீராரா? ஆமே. எனக்கு பிரியமானவர்களே, தேவனை அறிகிற அறிவு நமக்குள்ளே இருக்கணும். சிலருக்கு மொபைலெல்லாம் பார்த்தா கண்ணாம்புண்ணான்னு விளையாடுவாங்க. எனக்கு இது வரைக்கும் ஏடிஎம்மில் போய் பணம் எடுத்ததே கிடையாது, ஏன்னா எனக்கு தெரியாது. எனக்கு என் மொபைலில் இருக்கிற இந்த பாஸ்வேர்டு, இந்த ஜி மட்டும் தான் தெரியும். மற்றபடி உள்ளே போயிட்டு அந்த சொல்லுவாங்களே என்னமோ என்ன இல்லை, இந்த மொபைலில் உள்ளே போகணும்னாலே ஒன்று போடுவாங்களே, அது பாஸ்வேர்டா, பின்னு, அதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் எதுவும் தெரியாது. கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் உடைய பாஸ்வேர்டு அது இது மட்டும் தெரியும். அது என் சர்ச்சில் இருக்கும் எல்லாருக்கும் தெரியும், என்னது எல்லாத்துக்கும் தெரியும், குழந்தைங்களை தவிர எல்லாருக்கும் தெரியும். சம்டைம்ஸ் மறந்துட்டோம் அப்படின்னா அவங்களே சொல்லுவாங்க, அவங்களே போட்டுக்குவாங்க. நான் பெருசாக எடுத்துக்கிறதும் கிடையாது. நமக்கு என்ன கோடி கோடியாக வரப்போதான்னு வரும், டே வில் கம். அப்போ வந்தாலும் மாற்றிக்க மாட்டேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அறிவு இருக்கணும். பக்கத்தப்பா சொல்லுங்க, அறிவு இருக்கணும். அறிவு இருக்கா? என்ன அறிவு? தேவனை அறிகிற. ஆமாம், அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்துறீங்களா? டைமிங்க்கு நீங்கள் பாஸ்ட்டை ஏங்க பேசுகிறீங்க? அவங்களுக்கு கூட தப்பாக நினைக்காதீங்க. பக்கத்தப்பா சொல்லுங்களேன், பக்கத்தில் பாருங்க, அவரை தப்பாக நினைக்காதீங்க. அவரை தப்பாக நினச்சி உங்களுக்கு என்னங்க வரப்போகுது? தேவனை மகிமைப்படுத்தணும். யாரை மகிமைப்படுத்தணும்? ஸ்தோத்திரியாமலும் இருந்து தேவனை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் தங்கள் சிந்தனைகளினாலே ஜெபிக்கிறவர், துதிக்கிறவர், பாடுகிறவர், ஆராதிக்கிறவர், நல்ல காணிக்கை கொடுக்குற, தசமா கொடுக்குற வீணர் என்ற லிஸ்ட்லேயும் இருப்பார்கள். நம்புறீங்களா? எத்தனை பேர் புரியுது? நான் சொல்லலைங்க, பைபிள் சொல்லுது. ஆமே. அப்போ அவர்கள் தேவனை அறிந்தும் தேவனை மகிமைப்படுத்தலை அப்படின்னு சொன்னால், மகிமைப்படுத்தலை அப்படின்னா ஸ்தோத்திரம் பண்ண முடியல. இன்னைக்கு உங்களால் ஸ்தோத்திரம் பண்ண முடியுதா? கொஞ்ச நேரம் உட்காந்து ஆண்டவர் சமத்தில் ஸ்தோத்திரம் பண்ண முடியுதா? பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்தலை. எத்தனை பேர் புரியுது? நைட்டு எனக்கு அன்பு சகோதரர் ஜேம்ஸ் வந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், காட் பிளஸ் யூ. அவன் வந்து எனக்கு நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு போனாங்க. ஒரு 11:30 மணிக்கே படுத்தேன். 1:40 எழுந்திரிச்சிட்டேன். உள்ளே நுழைஞ்சோடனே பாஸ்ட் எனக்கு கேட்குறாரு, நல்லா ரெஸ்ட் பண்ணிங்களா, நல்லா தூங்குனீங்களான்னு. நல்லா தூங்கினேன் அப்படின்னு. ஒருவேளை அவர் எனக்கு அந்த மசாஜ் பண்ணால் அந்த தூக்கம் இல்லாமல் போயிருக்கும். காலையில் வந்து ராகேஷ் ஒரு நல்ல உடம்பு ஒரு பிடிச்சி விட்டாப்புல. அவங்க ஒய்ஃப் மேலே இருந்து கவலையோ கஷ்டமோ என்னன்னு எனக்கு தெரியல.
நல்லா பிடிச்சி. ஆமாம், எல்லாம் பண்ணிட்டீங்க, கீழே வந்தால் லிஃப்ட் ஒர்க் ஆகலை. இவ்வளோ நேரம் பிடிச்சது வீணாக போச்சோ. அல்லேலூயா. நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணலனாலே உங்களுக்குள்ள கர்த்தரை மகிமைப்படுத்தல் தாங்க அர்த்தம். ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அப்போ நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்த உங்களால் ஸ்தோத்திரம் பண்ண முடியாது. அடுத்தது சிந்தனைகள்னாலே உங்களுடைய மைண்ட் என்ன ஆகிடும்? உட்காந்து மணிக்கணக்காக மொபைல் பார்க்கும். மணிக்கணக்காக எனக்கு சில இடங்களுக்கு போனேன் அப்படின்னா அந்த மொபைலில் பைபிள் வாசனத்தை வாசிப்பாங்க. மன்னிச்சுக்கோங்க, வாசிக்காதீங்கன்னு சொல்கிறேன். அந்த சில பாஸ்டர்ஸ் கேட்பாங்க, எப்படி தைரியமாக பேசினீங்க? நான் ஏன்னா அவங்களுக்கு என்ன அடிமையா? என்னை அவங்க தான் எனக்கு சோறு போட்டு வளர்க்குறாங்களா? எனக்கு வளர்க்குறவர் கெத்செமனே தோட்டத்தில் ரத்தத்தை ஊட்டி கொல்கத்தாவில் ரத்தம் சிந்தி என்னை மீட்டெடுத்துருக்கிறாரு. நான் அவருக்கு பயந்தா போதும், இவங்களுக்கு பயப்புன்னு அவசியம் கிடையாது. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. சும்மா ஓடலை, ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆமே. ஆமாம், இயேசுவின் நாமத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களால் ப்ரைஸ் பண்ண முடியல, கர்த்தருடைய சமூகத்தில் உங்களால் காத்திருக்க முடியல, உங்களால் அந்நிய பாஷை பேச முடியல, பைபிள் வாசிக்க முடியல அப்படின்னு சொன்னால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வீணர் லிஸ்ட்டில் நீங்கள் என்ட்ராக போகிறீங்கன்னு அர்த்தம். 1-2 தான் ஆமேன்னு வந்துச்சு. போவன்னு நினைக்கிறீங்க. சாவு நிச்சயம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், சாவு நிச்சயம். ஆனால் பரலோக நிச்சயமா? அடைச்சு என்ன ஏங்க பார்க்குறீங்க? ஐ எம் ரெடி டு கோ. எனக்கு கொடுக்கப்பட்டதில் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். எத்தனை பேருக்கு புரியுது? மனம் திரும்பிடுங்க. பக்கத்தில் சொல்லுங்கள், மனம் திரும்பிடு. அல்லேலூயா. அப்போ அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனை மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்திரியாமல் தங்கள் சிந்தனைகளாலே வீணரானார்கள். அப்போ வீணர் லிஸ்ட்டில் இருக்கிறோமா? கீறீங்களா? கீரம். பிரைஸ் தி லார்ட். அந்த லிஸ்ட்டில் இருந்து நீங்களாகவே வெளியே வந்துட்டா நல்லது. ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அடுத்ததாக உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைஞ்சிச்சுன்னா என்ன அர்த்தம்? ரட்சிக்கப்பட்டவங்க சொல்கிற வார்த்தை அவங்க காதில் கேட்காதுன்னு அர்த்தம். ஊழியக்கார் சொன்னால் புரியாது, கேட்காது. வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ் சொன்னால் புரியாது, கேட்காது. குடும்பத்தார் சொன்னால் புரியாது, கேட்காது. அது பாட்டில் நான் பாட்டில் போவேன்ட்டு அது பாட்டில் போவோம். ஒன்றும் இல்லை, பன்னிக்கூட்டம் வந்துட்டு சேத்துல விளையாண்டுருக்குது. பன்னி சேத்துலேருந்து வெளியில் வருது. ஒரு ஏன் அப்படியே வருது. இங்கே பன்னிக்கூட்டம் கிட்ட வந்தோடனே யானை வந்துட்டு ஒரு காலை தூக்கி இப்படி போகுது. உடனே பன்னி சொன்னிச்சு, அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்ச்சு. என்ன? அது சேரு நம்ம மேலே பட்டுடும்னு சொல்லி காலை ஒதுக்கிட்டு கிடக்கு. ஆனால் பன்னி என்ன நினைக்குது? அந்த பயம் இருக்கட்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, புரிஞ்சிச்சா? அல்லேலூயா. உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. இந்த பைபிளை நேசிக்க கூடாதபடிக்கு உங்கள் ஹார்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் வேற ஏதோ ஒரு உலகத்துக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை சொல்லலை, உங்களை தான் சொல்கிறாங்கன்னு நினச்சிக்க வேண்டாம். ஒருவேளை நீங்களாகவும் இருக்கலாம். நான் தெளிவாக விலக்கி குழப்பறவனாக இருக்கிறேன்ல. ஆமீன். போவோன்னு நினைக்கிறீங்க, சாவு நிச்சயம், பரலோகம் போவோம், நம்பிக்கை இருக்கு. வேற போனப்பில்லை. இந்த பாஸ்ட்டுக்கு பைபிள் தூக்கிட்டு வந்து 4 சொட்டு கண்ணீர் வடிச்சு கர்ச்சிஃபை தொடச்சிக்கிட்டு, ஆமாண்டவரே, அன்பு சகோதரருக்காக இந்த சகோதரிக்காக ஸ்தோத்திரம், எங்களோடு கூட இந்த நாட்களுக்காக ஸ்தோத்திரம். இப்போது நம்முடைய சமூகத்தில் வந்து விட்டார்கள். பிதா குமாரன் நாமத்தில் நாங்கள் அடக்கம் செய்கிறோம். வேற வழி இல்லாமல் அடக்கம் சென்று போவாங்க. நாசமாக போவாது, நரகம் போகுதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். தெரியுமா? தெரியாதா? எங்கள் ஊரில் சர்ச்சில் இருக்கிற ஒரு பொண்ணுடைய அப்பா இறந்து போயிட்டார். அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு 4 கொஞ்சம் தூரத்தில் ஒரு சர்ச்சு ஒன்று இருக்குது. அவங்க பெரிய பொண்ணு, 2வது பொண்ணு அங்கே சர்ச்சுக்கு போகிறாங்க. அவங்க கொஞ்சம் வயசில் பெரியவங்க. அங்கே இருந்து அந்த பாஸ்டர் வந்துட்டார். நான் அந்த இடத்துல போயிருக்கிறேன். ட்ரெயினை பிடிச்சி கன்னியாகுமரிலேருந்து கிளம்பி அங்கே போயிட்டேன். விழுப்புரத்தில் போய் ரீச் ஆகி அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி மேல்மருவத்தூர் போயிட்டேன். அங்கே போனால் அடக்காரத்துக்கு முன்னாடி அப்படியே ஜெபம் பண்ணுறாங்க. அந்த பாடி வச்சுருக்கிறாங்க.
அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணுறார். ஆண்டவரே, இந்த அன்பு தகப்பனருக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய சமூகத்தில் இளைப்பாறுமுடைய கிருபை செஞ்சீங்களே. நாசமாக போவ எனக்கு கோபம் பித்துக்கு அப்படியே பயங்கரமாக வருது. இவன் ஊழியக்காரனா, இவனுக்கு சாவு வராதா, அந்த இடத்துல இவன் படுத்து கிடக்கணும், இப்படியே தான் நினச்சிக்கிட்டு கிடக்கிறேன். அவங்க பொண்ணு சொன்னேன், இந்த ஆள் ரசிக்கப்பட்டுட்டானா அப்படியே கேட்டேன். அண்ணா கம்முன்னுருண்ணா. யார்? அந்த இறந்து போயிட்டாங்கல்ல அந்த பொண்ணுடைய அந்த தகப்பனுடைய பொண்ணுகிட்ட கேட்குறேன், அந்த ஆள் ரசிக்கப்பட்டுட்டானா அப்படின்னு கேட்டேன். யாரையா? ஊழியக்காரனை. உங்கள் அப்பா 10 நாளாக குடிச்சு குடல் வந்து செத்து போயிட்டார். அந்த மனுஷன் பரலோகம் போவாப்பிலையா அப்படின்னு நான் கேட்டேன். டெட் பாடி அங்கே இருக்குது. அதுக்கெல்லாம் தனி தைரியம் வேணும்ல. அல்லேலூயா. என்ன நான் கம்முன்னு இருங்கண்ணா, சிரிப்பு வருது, கம்முன்னு இருங்கண்ணா. அவர் கொஞ்சம் வயசில் பெரியவர் தான். அதுவே சீக்கிரம் போட்டுன்னு ஜெபம் பண்ணால்தான். அதனால் நான் கம்முன்னு நான் பாரு அந்த ஆள் ஜபத்தை நிப்பாட்ட சொல்லு, இல்லை நான் போயிடுவேன் அப்படின்ட்டேன். அல்லேலூயா. அது போச்சு நரகத்துக்கு. அதுக்கு போயிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் பாஸ்டர் அப்படி பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், தயவு செய்து நீங்கள் அவரை நேசிச்சிருங்க. மாட்டிங்களா? அல்லேலூயா. ஆமாம், அவருடைய உணர்வில்லாத இருதயம். நம்முடைய ஹார்ட் எப்படி இருக்கணும்? ஒரு குழந்தை உருவாருன்னு ஃபஸ்ட்டு என்னங்க வரும்? குழந்தை உருவானா ஃபஸ்ட்டு என்ன தெரியும் சொல்லுங்களேன்? ஒருத்தவங்க செத்து போனால் ஃபஸ்ட்டு என்ன தெரியும்? என்ன போவோம் சொல்லுங்களேன்? அதனால தான் இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் கூட ஒன்று உருவாகிறதுக்கு இந்த ஹார்ட்டு தான், போகிறதும் ஹார்ட்டு தான். உங்கள் இருதயத்தை மேலே கை வச்சு சொல்லுங்கள், அதை நம்பவே நம்பாத, எவனையும் நம்பாத, எவளையும் நம்பாத, ஆண்டவரை மட்டும் நம்பு. அல்லேலூயா. ஆமாம், யாரையும் நம்பிடாதீங்க. ஹார்ட்டு என்ன ஆயிடுச்சான்? ஓட்டை வந்துருச்சு, ஏதோ வீக் ஆகிடுச்சு, அப்புறம் என்னென்னமோ ஆயிடுச்சு ஹார்ட். இங்கே கூட நிறைய பேருக்கு அப்படி தானே இருக்குது. இருக்குங்களா இல்லைங்களா? யாருங்க மாற்றணும்? இப்போ ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்கிறோம் நம்ம. அஸ் ஏ டாக்டர், மெடிசின் ஜீசஸ், நான் ஒரு டாக்டராக சொல்கிறேன். பேஷண்ட்டாக இருக்கிறீங்க. எங்கே இருக்கிறீங்க? ஐசியூ வார்டில் இருக்கிறீங்க, ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு ஐசியூ வார்டா, அப்புறம் அந்த வார்டா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் மரியாதையாக. அவர் கொஞ்ச நேரம் தான் ஆப்ரேஷன் டைம் இருக்குது. ஒரே நேரத்தில் ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு ஐசியூ வார்டு போகணுன்னு நினைக்கிறியா, இல்லைன்னா மார்ச்சரி வார்டுக்கு போகணுன்னு நினைக்கிறியா? பக்கத்தில் பார்த்து என்னங்க என்னைய பார்க்குறீங்க? அல்லேலூயா. அவர்கள் தங்களை நாணிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி. இன்னைக்கு நம்ம கூட நிறைய பேர் ஜெபம் பண்ணுறோன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? அவங்க ஜெபத்தை நம்பாதீங்க. யார் ஜெபத்தை? நீங்கள் அப்படியே கர்த்தருக்குள்ளே முக்காடு போட்டுக்கிட்டு ஜாலியாக இருக்கிற போல நம்பிடாதீங்க. நம்ம நல்லா ஜெபிக்கிறவங்க, நான் சர்ச்சுக்கு போகிறேன், ஆளப்பட்ட நம்ம ஆண்டவரையே பிசாசு வந்து நின்னானா நிற்கலையா? சொல்லுங்களேன். ஆமென். நீங்கள் நானும் ஏமாத்துறோம், ரைட்டா இல்லையா? அந்த பிசாசு 30 வருஷத்துக்கு முன்னாடி போய் நின்னானா, ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து நின்னானா? எத்தனை பேர் புரியுது? தேவ சித்தத்தை செய்யணும்னு சொல்லி அவர் என்ட்ராயிட்டு வந்ததுனால தான் பிசாசத்தில் வந்தா, அதுக்கு முன்னாடி வரல. இன்னைக்கு உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து கொடுப்பதற்கு காரணம் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று ஒரு ஆவல் இருக்கிறது. அதை டிஸ்டர்ப் பண்ணுவதற்காக தான் இவ்வளவு பிரச்சனைகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட். பிரைஸ்ல சொல்ல மாட்டேங்கிறீங்களே, அது சந்தோஷமா வரலையே. ஆமென். ஆமென். ஆமா, அழிவில்லாத தேவனுடைய மகிமை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகியவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இன்னைக்கு நிறைய வீட்டில் இயேசுநாதர் ஃபோட்டோ வச்சிருக்கிறாங்க. வச்சிருக்கிறாங்களா? வச்சிருக்கிறீங்களா? தூக்கி போட்டுருங்க. நம்ம எவனோ வருது. அதுவும் பாருங்க, அந்த அந்த தாடியெல்லாம் எப்படி வச்சுருப்பாங்க? ட்ரிம் பண்ணி, அந்த காலத்தில் ட்ரிம்மிங் மிஷின். டேய், உங்களுக்கே அடக்க மாட்டாது. எப்படி பண்ணி வச்சிருக்கிறானுங்க பாருங்க. அதுவும் அந்த அப்போஸ்தலர்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க? ட்ரிம் பண்ணி, எங்கள் அப்பா எப்படியெல்லாம் வரைஞ்சி வச்சிருக்கிறானுங்க. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா?
நான் கடைசி இந்த வசனத்தை முடிக்கும்போது இதோடைய எஃபெக்டை நீங்கள் பார்ப்பீங்க. அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால என்னை பொறுத்தவரைக்கும் நான் சொல்லுவேன், நீங்கள் யார் கூட பழகக்கூடாது. யார் வேணால் உங்கள் கூட பழகட்டும். புரியுதுங்களா? நீங்கள் மற்றவங்க கூட பழகினீங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கிற கிரியைகள் உங்களை அழிச்சிடும். மற்றவங்க உங்க கூட பழகினாங்கன்னா உங்கள்ட்ட இருக்கிற கிருபைகள் அவங்களை கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வந்துடும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. இப்போ ஒரே ஒருத்தர், அவர் மட்டும்தான், ஆண்டவர் மட்டும்தான். ஆமென். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால தான் மணிக்கணக்காக ஜாலியாக உட்காந்துக்குவேன். அதாவது பைபிள் தூக்கி வச்சுட்டேன்னா போதும், காலையிலே ஆரம்பிச்சிட்டாரா எப்போ முடிக்க போகிறான்னு தெரில, உட்காந்துருவேன், ஜாலியாக இருக்கும். இந்த சமூகத்தில் அவர் சமூகத்தில் காத்திருக்கிறதுல சந்தோஷம் இருக்குது பாருங்கள், அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். டே நைட்டாக அப்படியே இனம் புரியாத ஒரு சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா நான் சொல்லுவேன், நான் யாரை வேணால் நம்புங்க, இந்த ஆண்டவரை நம்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். ஏற்கனவே சொன்னேன்னா, இயேசுவை நம்பக்கூடாதுன்னு சொன்னேன்னா, வந்தவர் வேற, வரப்போகிறவர் வேற. வந்தவர் நமக்காக பரிந்து பேசினவர், வரப்போகிறவர் நமக்காக யாருன்னு தெரியாதுன்னு சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? ஆமென். ஆமே. அதை சொல்கிறதுக்கு கொஞ்சம் சத்தமாக சொன்னால் குறைஞ்சி போயிடுவீங்களா? அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இங்கே பாருங்களேன், இது நிமித்தம் 23 அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகியவர்களுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்களாம். நீங்கள் செய்யறீங்களோ செய்யலையோ, அப்படியாப்பட்ட ஆக்டிவிட்டியில் இருக்கிற நபர்களோடு உங்களுடைய ஃபெலோஷிப் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக, அடுத்த வசனம் பாருங்களேன், இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரிகளை அவமானப்படத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். எத்தனை பேர் புரியுது? ஆமென். தேவனை குறித்து எத்தனை பேருக்கு தெரிஞ்சுக்கிறீங்க? நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால இங்கே வசனம் தெளிவாக சொல்லிக்கிறது. இப்போ தேவனே அவர்கள் அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாராம். எதனால்? கர்த்தரை மகிமைப்படுத்தலை, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலை, பைபிள் வாசிக்கலை, ஜெபம் பண்ணலை, ஊழியத்தில் ஒற்றுமையாக வரலை, இஷ்டம் போல வேற வேலைகளை நீங்கள் பாட்டில் போயிட்டீங்க, உங்கள் வேலை பிரகாரம் செஞ்சிட்டீங்க, உங்கள் இருதயம் இருள் அடைந்து விட்டது. எது சத்தியம்னு தெரியல, எது கர்த்தருடைய வார்த்தைன்னு தெரியல. இந்த விஷயங்கள் உங்களுடைய பிள்ளைகளோட குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் இன்னைக்கு இருக்கிறது. அதனால தேவன் என்ன பண்றாரு? அவர்கள் தங்கள் இருதயத்துள்ள இச்சைகளினாலே ஒருவொரு தங்கள் சரிகளை அவமானப்படுத்தக்கதாக தேவன் அவர்களை எதுக்கு ஒப்பு கொடுத்துட்டாராம்? அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டார். இன்னைக்கு ஜெபம் பண்ணியும் அசுத்தமா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க எந்த லிஸ்ட்ல இருக்கிறீங்கன்ற முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது எப்படி நடுங்கிருப்பேன்னு கொஞ்சம் நினச்சி பாருங்க. பயம் வருதுங்க, பயம் வருது. சின்ன விஷயத்தில் தவறு பண்ணுறோமோன்னு பயம் வந்துடுது, நடுக்கம் வந்துடுது. நம்மளை மனுஷனை பிரியப்படுத்தி நம்மளோட லைஃபை என்ன ஆகிடுச்சு? ஸ்பாயில் ஆகிட்டுருச்சு. அதுதான் அப்பா பாடினாரு, மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பது போல், வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா, ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, ஆறுதலே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, ஆறுதலே. ஏன் இன்னைக்கு உங்களால் அசுத்தத்தை விட்டு மீள முடியல?
ஜெபம் பண்ணுற நீங்கள், துதிக்கிற நீங்கள், பாடுற நீங்கள், ஆராதிக்கிற நீங்கள், அந்நிய பாஷை பேசுகிற நீங்கள், சில அசுத்தத்துடைய கிரியைகளில் பாதிக்கப்பட்டிருக்கீங்களே. காரணம் என்ன? தேவனே ஒப்பு கொடுத்து விட்டார். இத்தனை பேருக்கு புரியுது? நீங்கள் யார்ட்டோ பண்ணுற சில ஃபெல்லோஷிப்பு உங்களோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிடுது. எங்கள் அண்ணன் கேட்டாருப்பா, ஆண்டவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, அந்த போட்டில் விட்டுட்டு வந்தோம், அப்படியே விட்டுட்டு வந்துட்டோமே, படவோடு விட்டு வந்தோமே, மீனோட விட்டு வந்துட்டோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு என்ன கிடைக்குன்னு அவர் கேட்கலிங்க, எங்களுக்கு என்ன கிடைக்குன்னு கேட்டார். கடைசியில் 30 வெள்ளி காசுக்காக இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாப்ல? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்குள்ளவே இந்த 2 கிரியைகள் இருக்கு. ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ்க்காக ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். ஒரு 21 நாள் உபவாசம் பண்ணியிருந்தேன், குசியாமலும் குடியாமலும். எனக்கு பாட்டு பாடிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு 100 பாட்டு 200 பாட்டு பாடுவேன். இத்தனை மணி நேரம் முழங்கால் பாடிடுவேன். அதில் ஏதாவது குறைவு வந்துச்சுன்னா டக்குன்னு எனக்குள்ளே போய் உட்காந்துருவேன். வேலை இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுவேன். பைபிள் படிச்சுட்டு இருப்பேன். அப்போது ஃபாஸ்டிங் போட்டு நான் பாட்டில் ஜெபம் பண்ணிருப்பேன். என்ன நடந்துருச்சுன்னா, ஃபாஸ்டிங் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு இந்த ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிருக்கிறேன். அங்கே போனால் ஒரு வீட்டில் சிக்கனு, ஒரு வீட்டில் மட்டனு, ஒரு வீட்டில் மீன். இல்லை ஃபாஸ்டிங் போட்டிருக்கேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். கேட்கவே இல்லை. அவங்கெல்லாம் செட்டிநாடு வெரைட்டிஸ், காரஞ்சாரமாக இருக்கும். நமக்கு கண்களின் நிச்சயம் வேறு இருக்குது, மாம்சத்தின் பெருமை வேறு இருக்குது. இதில் ஏதாவது மாட்டிக்கிட்டோம்னா என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் யோசித்தேன். ஒருத்தவங்க என்ன சொன்னாங்க, சிக்கன் செஞ்சவங்க, தயிர் கூட உங்களுக்கு தரேன், இங்கேயே சாப்பிடுங்கன்றாங்க. மட்டனில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க தயிர் கூட தரேன், மீனில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க தயிர் கூட தரேன், எல்லாமே தயிர்னு சொல்கிறாங்களே. திடீர்னு ஒரு ஃபோன் வருது, நம்மளுக்கு இச்சிக்க முடியாத ஒரு ஃபோனு. பிரதர் ஃப்ரீயாக இருக்கிறீங்களான்னு, சொல்லுங்கன்னு. எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஜெபம் பண்ண முடியுமான்னு. போகிறேன் அப்படின்னு. எனக்கு நீங்கள் என்ன கவனிப்பீங்கன்னு கேட்டேன். இங்கே கீரை குழம்பு வச்சுக்க. என்னது கீரை குழம்பா? கடைஞ்சி வச்சுருக்கிறோம். கீரை காசப்பட்டு போனோங்க. பிசாசுடைய பாதிப்பு வந்துருச்சு. 21 நாள் உபவாசம் பண்ணியிருந்தேன். அவ்வளோ முழங்கால் படிட்டு இருந்தேன், தூங்க கிடையாது. இந்த பாதிப்பு வந்துருச்சு. கீரை காசப்பட்டு யாரை கேட்டு இங்கே வந்தேன்? ஆண்டவர் பேசுகிறார். அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. திருப்பி 6 மாதம் மேலே போராடி ஒன்றும் பண்ண முடியாமல் திருப்பி 40 நாளில் புசியாமலும் குடியாமலும் உட்காந்தேன். அப்போ தான் ஜெயிக்க முடிஞ்சிச்சு. பிரியமானவர்களே, சின்ன விஷயத்துக்கு கூட உங்களுடைய ஃபெல்லோஷிப்பை இழந்துடாதீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அசுத்தம் உங்களுக்குள்ள இருக்குது அப்படின்னு சொன்னா, அந்த அசுத்தத்துக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் நான் தான். சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ உங்கள் நிமித்தமாக தான் தேவனை விட்டு கொடுத்துட்டாரா? சில விஷயங்களை உங்களால் அவாய்ட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா கர்த்தர் பரவாயில்ல போ அப்படின்றார். எத்தனை பேர் புரியுது? ஆமென். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது செவியாமல் சிஷ்டியை தொழுது செவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். 25 வசனம் சொல்லுது. யாரை தொழுது செவிக்கணுமா? ஆண்டவர் தானே செவிக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் செவிக்கிறது கம்மியாக போச்சு இந்த பெந்தகோஸ்தக்காரங்களுக்கு. ஊழியக்காரங்க தான். ஏன் பாஸ் யார் தெரியுமா? சும்மா பல்லகமும் போக முடியாது. நாங்கள் யாரை அறிவிக்க வந்திருக்கிறோம் சொல்லுங்களேன். ஆமா, நம்ம லைஃப் யாரோட இருக்கணும்? இயேசுவோட. அப்ப அவரை விட்டுட்டு அதுலயே நம்ம குறைவு வந்துச்சுன்னா எப்படிங்க நம்ம நல்லா இருப்போம்? நல்லா இருப்போம்னு நினைக்கிறீங்களா? சிருஷ்டிக்கிற தொழுது செய்யணும், சிருஷ்டியை தொழுது செவிக்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, தள்ளப்பட்டாச்சு. இன்னைக்கு நான் அதை செய்யல, நீங்க அதை செய்யல, ஆனா அதை செய்கிறவங்களோட ஒரு ஃபெலோஷிப் உங்களுக்கு உண்டா இருக்கு பாருங்க. அது நிமித்தமா உங்களுக்கு பிரச்சனை வந்துட்டு இருக்கு. அது ஞாயிற்றுக்கிழமைனா காது குத்து வைப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் புது நன்மை வைப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசுவி நாமத்தினால பரிசுத்த நாள் 52 ஞாயிற்றுக்கிழமை இருக்குது. 52 ஞாயிற்றுக்கிழமை ஒரு 3 மணி நேரம் கொடுக்குறீங்க. அந்த 3 மணி நேரத்தில் கூட உங்களுக்கு என்னங்க வேற எவனுக்கோ எவளுக்கோ கொடுத்துட்டு கிடக்குது. அப்படி சொந்தக்காரன் நமக்கு இருந்தால் என்ன, போனால் என்ன? அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கே நிர்கதியாக இருக்கிறோம், இதில் அங்கே போய் மாட்டிக்கிட்டு எதுக்கு உட்காந்து கிடக்கணுன்றேன். புரிஞ்சிச்சிங்களா? இது நிமித்தம் தேவன் அவர்களை 26 அவர்களை இழிவான இச்சிறகு உங்களுக்கு ஒப்பு கொடுத்தாராம். எது நிமித்தமா?
இழிவான இச்சை ரோகங்களுக்கு யார் ஒப்பு கொடுக்கிறாரா? தேவனை பற்றி என்ன நினைக்கிறீங்க இப்போ? ஹல்லேலூயா. அவங்க சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால ரொம்பவும் கவனமாக இருக்கணும். நீங்கள் நான் என்னை மாற்றிக்கொள்ளாத பட்சத்தில் என் சிந்தனைகளுக்கும் என் எண்ணங்களுக்கும் என் ஏக்கங்களுக்கும் உலகத்தோடு கூட ஒத்த விஷயம் தெரிக்கும்படியாக சூழ்நிலை இருக்குமானால் யார் என்னை காப்பாற்றவே முடியாது. நான் தான் என்னை கரெக்ஷன் பண்ணணும். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? உங்களை யார் கரெக்ஷன் பண்ணணும்? ஆமே. அப்போ யார் விடணும்? இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க பாவத்தில் விழுந்துக்கிட்டே இருக்கிறாங்களா? சாபத்தில் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்களா? இந்த அக்கிரமத்தில் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்களா? ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்கிறாங்களா? தேவனே அவர்களை அனுமதிச்சிட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் பார்க்குறோம், தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு, அதாவது கண்ட கெட்ட கெட்ட ஆசைகள், தீய ஆசைகள், கெட்ட ஆசைகள், கெட்ட சிந்தனைகள், இது எல்லாம் ஃபார்ம் ஆகிடுது. எல்லாம் ஃபார்ம் ஆகிடுது. இன்னைக்கு உங்களுடைய மைண்டில் கெட்ட ஆசைகளுக்கு தீய சிந்தனைகள் இருக்குதா? ஜெபம் பண்ணி இருக்குதா? துதிச்சி இருக்குதா? பாடி இருக்குதா? ஆராதனை இருக்குதா? நீங்கள் செய்து கொடுத்தல இப்படி இருந்துக்கிட்டே இருக்குதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சின்ன விஷயம், ஹார்ட்டு சரியாக இருந்தால் எல்லாமே சரியும். ரைட்டா இல்லையா? உங்கள் குடும்பத்தில் அப்படி இருக்கிறாங்களா? தேவனே அவர்கள் அப்படி என்ன பண்ணிட்டார்? இச்சை ரோகங்களுக்கு விட்டு கொடுத்துட்டாராம். நம்முடைய ஒர்ஷிப் எங்கே பண்ணிட்டு இருக்கிறோம்? சில இடங்களில் பார்த்தா பேர் சொல்லக்கூடாது, சில ஊழியர்களை பெருசாக வச்சுட்டு உக்காந்துருப்பாங்க. அவர் தான், அவருக்கு அடுத்தது தான் அப்படின்னு இருப்பாங்க. பொட்டவே வேணான்றாரு, ஸ்டாச்சு வேணான்றாரு. இவங்க என்னடானா ஊழியக்காரை இப்போ ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு உக்காந்துருக்குறாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமாம். எங்களை நேசிக்கணும், ஃபாலோ பண்ணது யாரையா இருக்கணும்? ஜீசஸ். ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தாரா இல்லையா? அதுக்கப்புறம் அங்கே ஃபுல் ஸ்டாப்பே வரல, கோலம் தான் வருது. இன்னும் என்னமோ இருக்குது. உலகத்தின் முடிவு புரிந்து சகல நாட்கள் கூட இருக்கிறேன்னு சொன்னார். யார் கூட இருப்பாரு? சீஷரா இருந்தால் இருப்பார். யாருங்க? நானு. சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை பார்த்து நீங்களே பேசுங்க. ஒழுங்கா இரு, இதுக்கப்புறமா திருந்து. இப்படி இருக்கிறீங்க, என்ன யாரும் பார்க்கல, உங்களை தானே பார்த்தீங்க. இல்லை ஓரக்கண்ணை தான் பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. தீய ஆசைகள் அவங்க ஹார்ட்டில் வந்துக்கிட்டே இருக்கா? தீய சிந்தனைகள் வந்துக்கிட்டே இருக்கா? தீய எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கா? இருக்குதானே? சில இடங்கள் போகும்போது இருக்குதானே? அப்போ தேவனுக்கும் உங்களுக்குள்ள நெருக்கத்திற்கு உங்க ஹார்ட் உங்களுக்கு தூரமா உங்களை விலக்கு வச்சிருச்சு. ஒரு பாஸ்டர் என் கூட வந்திருந்தார். வந்துட்டு, பாஸ்டர் என்ன ட்ரெஸ் இது, எனக்கு பிடிக்கல பாஸ்டர் அப்படின்ட்டார். ரொம்ப வருத்தமான சூழ்நிலை. இதுதான் உங்கள் பெங்களூரில் பண்ணுவாங்களா அப்படின்னாரு. நான் ஒன்றும் சொல்லலை. அவங்க பொண்ணு இந்த பெங்களூருக்கு வந்துச்சு. அவங்க பையனுக்கு பொண்ணு பார்த்தாங்க. இந்த ஒரு விதவிதமான ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு வர்றா பாரு, இப்படியெல்லாம் வந்துட்டுருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பாஸ்டர் இது அப்படின்னு. பாஸ்டர் கண்ணாடி போடுங்க அப்படின்னு பார்த்தா அவங்க பொண்ணு. அவர் ஒன்றுமே சொல்ல முடியல, அப்படியே ஒட்டிக்குதுங்க. எங்கே போனாலும் நம்மளாக இருக்கணும். நான் நம்ம ஊர்லேருந்து வந்துட்டோம். ஊழியத்துக்கு வந்து 2004 ஆகஸ்ட் 18 பெங்களூர் வாசியாக இருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு வாட்டி நான் ஊழியத்துக்காக வந்தேன். எங்கே போனாலும் நடந்து தான் வருவேன். எங்கெல்லாம் நடந்து தான் வருவோம். நிலமங்கலம் போனால் நடந்து தான் போகணும், கேரபுரம் வந்து நடந்து தான் வரணும், எண்ணூறு வந்தாலும் நடந்து தான் வரணும், தாண்டி போனால் நடந்து தான் போவோம், நடந்து தான் வருவோம். அப்போது விலை இருந்துச்சு. அப்போ அந்த டைமிங்கில் பஸ்ஸில் போயிட்டே இருந்தோம். இந்த பாஸ் இருக்குது பார்த்தீங்களா, இறங்கி போகிறவங்க பாஸை கொடுத்துட்டு போவாங்க. அந்த பாஸை வாங்கிட்டு நான் தான் அந்த பேருன்னு சொல்லிட்டு போவோம். அப்போல்லாம் அந்த ஆதார் கார்டெலாம் கிடையாது. இப்போ வந்து தான் நான் ஃபாலோ பண்ணேன் ஆதார் கார்டு. போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஒரு பொண்ணு சிக்னலில் நின்றுருக்குது. அந்த பொண்ணை பார்த்தோன்னே ஹாய் தாவணி அப்படின்ட்டேன். இது அழகான ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஊரில் தாவணி போடுவாங்க, அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு. ஏன்னா இங்கே அரையும் குறையுமா தானே இருக்கிறாங்க.
ஹாய் தாவனின்ட்டு அந்த பொண்ணுக்கு ஒரே சிரிப்பு, நல்ல வேலை எதுவும் பண்ணலை. ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிட்டோம். உள்ள எனக்கு பின்னாடி ஒரு பொண்ணு, நான் லாஸ்ட் சீட்டில் உட்காந்துருக்கிறேன், பின்னாடி சீட்டில். அப்போ தான் அந்த பொண்ணு, ஒரு பொண்ணு ஏறி மேலே நிற்குது. பார்த்தா கீழே இது வரைக்குங்க, நல்லா ஹைட்டு வெயிட்டமாக இருக்குது, இது வரைக்கும் முடிங்க, ஒரிஜினல் முடி. நான் சொன்னேன், ஒரு 5-6 பேருக்கு இதை ஷேர் பண்ணியிருக்கலாமே, அவ்வளோ பெரிய முடி வச்சுருக்குது. ஐயோ இவ்வளோ பெரிய முடி பண்ண திரும்பி பார்க்குது, ஆனால் எதுவும் திட்டலை. அல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் இது மாதிரி சம்பவம்லாம் நடக்க தான் செய்யும். நான் யாராவது ரோட்டில் போகுது ரொம்ப குண்டாக போனாங்கன்னா, ஆண்டவரே ஒல்லியாக்குவீராகன்னு ஜெபம் பண்ணிட்டு போவேன். ஒல்லியாக யாராவது போனாங்கன்னா, ஆண்டவரே கொஞ்சம் உடம்பு போட கிருபை செய்யுங்கவான்னு ஜெபம் பண்ணுவேன். இது என்னுடைய பழக்கம். ஆம்புலன்ஸ் போனுச்சுன்னா ஆம்புலன்ஸ்க்காக ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுறேன். இப்போவும் அந்த பழக்கத்தை வச்சுருக்கிறேன். யாருன்னு தெரியாது. ஸ்தோத்திரம். எனக்கு பிரியமானவர்களே, இந்த தீய ஆசையெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையை ஆட்டோமேட்டிக்காக அழிச்சிடும். அதில் இச்சை ரோகங்களுக்கு தேவன் அவர்கள் என்ன பண்ணிட்டார்? ஒப்பு கொடுத்துட்டார். எந்த விதமான இச்சை, சிலர் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு ஒரு சிஸ்டர் கால் பண்ணுவாங்க, அண்ணே 1/2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காருன்னு. என்னம்மா பண்ணுறேன்னு. டேஸ்ட்டாக சமைச்சு தான் போடுறேன்னு. டேஸ்ட்டாக சமைக்காத அப்படின்னு. 2 கிலோ 3 கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்தாலும் ஒரே ஆளே கால் பண்ணுறாருண்ணே. உனக்கு கொடுக்கலன்னு வருத்தமா அப்படின்னு. இல்லை 1/2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாருண்ணே. இச்சை. அது சில வீட்டில் பார்த்தோன்னா மொறுவில் தோசை இருக்கும், அந்த ஊத்துற ஆள் இருக்க பாருங்க, அவங்க நடந்துக்கிட்டே இருக்கணும், போக்கும் வரத்தமாக இருந்துக்கிட்டே இருக்கணும். என்றைக்குமே பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், என்றைக்குமே எந்த ஹோட்டலுக்கு போங்க, இட்லியோட விலை வந்துட்டு மாறவே மாறாது. 5 ரூபா 10 ரூபா 5 ரூபா 20 ரூபாய்க்கு மேலே தாண்டாது. ஏன்னா அது புஷ்ஷுன்னு உப்பி போய் கிடக்கும். ஆனால் தோசை அப்படி கிடையாது. அதே காட்டி தான், அதே மாவு தான், அதே எண்ணெய் தான், அதே கல் தான், பரவி பாயும். ஆனால் மதிப்பு கூடிக்கிட்டே இருக்கும். ரைட்டா இல்லையா? ஆமே. நம்ம தோசையாக இருக்கணுங்க. வாங்கிட்டு எனக்கு மட்டும் வச்சுக்க கூடாது, பரவி பாயணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க உங்கள்கிட்ட அவங்க பேசல, நீங்க கர்த்தருக்காக இந்த வைராக்கியமா நிற்க வேண்டும். ஆமென். இல்ல தேவன் இச்சை ரோகங்களுக்கு தீய ஆசைகளுக்கு ஒப்பு கொடுத்துருவாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுபடியே அவர்களுடைய பெண்கள் சுபாவ அனுபவத்துக்கு சுபாவத்துக்கு விரோதமாக அனுபவம் மாற்றினார்கள். அப்படியே ஆண்களும் பெண்களை சுபாபடி அனுபவிக்காமல் ஒருவர் மேல் ஒருவர் விராகதபத்தினாலே பொங்கி ஆணோடு ஆணவலட்சணமாய் நடப்பித்து தங்கள் தப்பித்ததற்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். இன்னைக்கு பாவங்கள் பெருகிடுச்சு. அடுத்தனுடைய மனைவியை நேசிக்கிறது, அடுத்தனுடைய மனைவி வச்சிருக்கிற ஒரு காரியங்கள் சபைகளில் கூட வந்துருச்சு. மாற்றிக்குவோம். சின்ன சின்ன விஷயங்கள் தான். அது ஃபாரினில் போனால் நீங்கள் கல்ச்சரே மாறி போயிடுச்சு. இந்தியாவில் கூட அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பெரிய மாணவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். யார் கூட பழகுறீங்க, நீங்கள் உங்கள் கூட யார் பழகுறாங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். நீங்கள் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்படி அப்படி சிந்தனைகள் உங்களுக்குள்ளே இருக்குதா? இப்படி அப்படி மைண்ட் உங்களுக்குள்ளே ஃபார்ம் ஆகிட்டே இருக்குதா? கவனமாக இருங்க, கவனமாக இருங்க. உங்கள் மைண்டில் தப்பான கிரியைகள் உருவாக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் தேவன் அனுமதித்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் தான் உங்களை மாற்றிக்கணும். யார் கூட சேர்ந்ததுனால இந்த பிரச்சனை, யார் கூட இருக்கிறதுனால இந்த பிரச்சனை, யாரோட போவதில் இந்த பிரச்சனை, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆமென், ஆமென். அழகாக சொல்லப்படுகிறது. ஆண்களும் பெண்களும் எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும், ஆண்டவர் நமக்கு முன்மாதிரியாக சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. 28 தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாது இருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தாராம். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். அதனால தான் இந்த வரங்கள்ல அறிவை உணர்த்தும் வசனம் என்று ஒரு வரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். வசனம் என்று ஒரு வரத்தை வச்சிருக்கிறார். ஆவியுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரோஜனத்துக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது வேதம் சொல்லிக்கிறது. இந்த பரிசுத்தாவின் வரம் பெற்ற ஊழியக்காரர் அப்படின்னு ஒன்று பெருசாக நம்பியதை பெருசாக நினச்சிடாதீங்க. எல்லாம் ஒன்று தான். உங்களை லீட் பண்ணுறதுக்கு தலைமைத்துவத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தில் இந்த அறிவு நமக்குள்ளே இருக்க வேண்டும்.
வசன அறிவு தான் நம்முடைய வாழ்க்கையில் விசனத்தை தூக்கி போடும். இன்னைக்கு சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பையனை கண்ட்ரோல் பண்ண முடியல, பொண்ணை கண்ட்ரோல் பண்ண முடியல. பல இடங்களில் எனக்கு பிரியமானவர்களே ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஆமென். அதை சந்தோஷமாக சொன்னால் குறைஞ்சி போயிடுவீங்களா? ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கு சொல்கிற இயேசுவின் நாமத்தினால மாடர்ன் உலகத்தில் அதுக்கு தகுந்த போல் வாழணும்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் விட்டுடுவார், ஓகேன்னு சொல்லிடுவார். உங்களை யாராலையும் காப்பாற்றவே முடியாது. அடக்காரதனை செய்யலாம். நேற்று இந்த மெசேஜ் கொடுக்கும்போது ஃபைனலில் ஒரு வார்த்தை ஒன்று வந்தது, இச்சையை அடக்கம் செய்ய வேண்டும். இச்சை அடக்கம். ஆமென். நமக்கு சொல்கிறேன், கஷ்டம்தான், மாற்றிக்கோங்க. இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் உங்கள் கூட படிக்கிற இல்லை ஒர்க் பண்ணுற இல்லை ரிலேஷன் சர்க்கிளில் எல்லாமே மொபைலில் தப்பான விஷயங்களை பார்க்குறவங்க தான் இருக்கிறாங்க. ஒய் நாட்? இங்கே இருக்கிறவங்க கூட சிலர் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்க. உங்களால் அந்த பரிசுத்தத்தை காத்துக்க முடியாதபடிக்கு அந்த மொபைலுடைய வாழ்க்கையை, உங்களுடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்டு இருக்கிறது. என்னுடைய ஹம்பிள் ரெக்வெஸ்ட் உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் 4 பேர் 5 பேர் இருக்கிறீங்களா, 2 பேர் இருக்கீங்களா, 3 பேர் இருக்கீங்களா, அந்த மொபைலில் ஒன்று போடுவாங்களே, பாஸ்வேர்டு இல்லை, பின் இல்லை, இந்த இப்போ பேட்டன் இல்லை, இல்லை இப்போ ஜான்சன் செல்வகுமார் @agc.com போடுவோம். அதுக்கு பேர் என்ன? எமர்ஜென்சி இன்ஃபர்மேஷன். ஜிமெயில் ஐடி, இமெயில் ஐடி ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன். எல்லாத்துக்கும் ஒன்றா போட்டிங்கன்னா யாரும் எதுவும் பார்க்க மாட்டீங்க. மிஸ்டர் கிஷோர் பாஸ்டர், இதுக்கு தான் அழைச்சிட்டு வந்தீங்களா? என் நிம்மதியை கெடுக்கிறதுக்கு அழைச்சிட்டு வந்தீங்களா? இதுக்கெல்லாம் சிஸ்டம் போட மாட்டேங்கிறீங்க. உங்களால் முடியல, அதை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ எனக்கு மெசேஜ் கொடுத்துட்ட உடனே, யூடியூப்பில் மெசேஜ் கொடுத்த உடனே நான் சென்ட் பண்ணுறேன். யார் ஃப்ரீயாக இருக்கிறாங்களோ அந்த பிரதர்ஸ் இல்லை சிஸ்டர் இல்லை என் பொண்ணு யாரோ ஒருத்தரை ஃப்ரீயாக இருக்கிறவங்க அதை போட்டு விட்ருவாங்க. ஏன்னா நான் ரொம்ப பிஸியாக ஷெட்யூல் எனக்கு வச்சுட்டே இருக்கிறதுனால எனக்கு சவுண்டு இல்லாத இடமா இருக்கணும், இல்லை நான் உட்காந்துட்டு நான் திருப்பி எதுவும் பண்ண முடியாது. எனக்கு பிரியமானவர்களுக்கு நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால உங்களை டிஸ்டர்ப் பண்ணது இந்த பைபிள் உங்களுடைய வாழ்க்கையே பெரிய ஒரு அற்புதத்தை செஞ்சுருக்கிறது. நம்புறீங்களா? ஆமென். ஆனால் இந்த மொபைல் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அழிவை கொடுத்துருக்கிறது. நம்புறீங்களா? இந்த மொபைல்னால உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கெடுக்கப்பட்டு இருக்கிறது. தேவனோடு நெருங்கி இருக்க வேண்டிய அந்த ஸ்லாக்கியம் உங்களை விட்டு என்ன ஆயிடுச்சு? தூரமாக இருக்க பண்ணிடுச்சு. எத்தனை டைவர்ஸ் கேஸ் பார்த்துட்டு இருக்கிறேன் தெரியுங்களா? நான் சொல்றது சபைக்குள்ள இந்த மொபைல்னால அவங்களுடைய வாழ்க்கையை சீரழிஞ்சுக்கிட்டே இருக்குதுங்க. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருப்பீங்களா? ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஆமென். சும்மா நான் சொல்கிறதுக்காக ஏஎம்இன்னு போடக்கூடாதுங்க. அல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாது இருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தனைகளுக்கு ஒப்பு கொடுத்தார். என்ன சிந்தனைக்கு? கேடான சிந்தனைக்கு கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். புரிஞ்சிச்சிங்களா? ஆமென். உங்களால பரிசுத்தமாக இருக்க முடியாதுக்கு ஒரு ரீசன், தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க மனசே இல்லை. ரைட்டா இல்லைங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம மனசு யார்கிட்ட இருக்குது? அச்சை விடக்கூடாது. ஒன்றும் முடியலல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த தேவனுடைய அன்புக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும்போது நான் இப்போதான் ரட்சிக்கப்பட்ட மாதிரி அவரை நேசிச்சுட்டு இருக்கிறேன். ஆமென். அதனால தான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். ஆமென். ஏதோ 2002 மே 25 காலையில் 2 காலத்தெல்லாம் கிடையாது. இன்றைக்கி காலையில் ரசிக்கப்பட்டேன், வரமும் ரசிக்கப்பட்டிருக்கேன். இன்றைக்கி ரட்சிப்பை வச்சு நாளைக்கு ஓட முடியாது. எங்கள் அண்ணன் சொன்னார், ஐ டை எவ்ரிடே, நான் தினமும் சாகிறேன்னு சொல்லியிருக்கிறார்.
ரொம்ப கவனமாக இருங்க. எத்தனை பேர் புரியுது? ஆமென். நான் உங்களுக்கு சொல்கிற இயேசுவின் நாமத்தினால உங்களை நீங்கள் மாற்றிக்கணும். உங்கள் சின்ன சின்ன கேரக்டரை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களால உங்களை மாற்ற முடியல அப்படின்னா உங்களை யாராலும் மாற்ற முடியாது. டைமிங்கு தூங்கி டைமிங்கு எழுந்திருக்கல அப்படின்னா நம்ம டைமிங்க்கு படுப்போம், தூங்க மாட்டோம். சரங்கு பிடிச்ச கையை மாதிரி மொபைல் நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. சிலெல்லாம் பார்த்தோன்னா எனக்கு இந்த அலாரம் வச்சு காலைல எழுந்திருக்கிறவங்கள கண்டா ரொம்ப பாசக்காரன். நான் ரொம்ப பாசம், நாசமாக போவேன். காலையிலே பேசுவேன், ஆண்டவரை நம்பாமல் ஆண்ட்ராய்டை நம்புற இப்படியே சொல்லுவேன். நான் இருக்கிறதுல ஊழியர்களுக்கு கூட அலாரம் வைக்க மாட்டாங்க, எனக்கு பிடிக்காது. உயிரோடு தான் இருக்கிறார், எந்த டைமுக்கு எழுந்திருக்குன்னு சொல்ல எழுப்புவார். ஆமென். ஆண்ட்ராய்டை நம்புகிறாங்களாம், ஆண்டவரை நம்ப தெரியல. ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் சொல்கிறேன். என்ன ரோகத்துக்கு கொடுத்துட்டாரா? தேவனறியும் அறிவை பற்றி கொண்டு அவர்களுக்கு மனதில்லாதபடியில் தகாதவர்களை செய்யும் தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு. உங்கள் சிந்தனை எங்கே இருக்குது? வசனத்தில் இருந்தால் ஆண்டுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து சேருங்க. ஆமென். இந்த சிந்தை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா ஆசீர்வாதம் மண்டடிக்கிட்டே இருப்பீங்க, ஆமென். போராடிக்கிட்டே இருப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியே உட்காருங்க பார்க்கலாம். ஏசப்பா. இரவு முழுவதும் படுத்துக்கொண்டு மொபைலை நோண்டிடுவேன், சார்ஜர் தீரும் வரை நான் மொபைலை பார்த்திடுவேன். ஏனோ தெரியவில்லை, என் மொபைல் பேட்டரி போயிடுச்சு. ஏனோ தெரியவில்லை, ஒவ்வொரு ஆப்பா வந்துகிட்டு இருக்கு. என் தெய்வமே இன்னொரு மொபைல் தாங்கப்பா, என் தெய்வமே பேட்டரி பேக்கப் தாங்கப்பா. ஒரு லேப்டாப் தந்துடுங்களேன், இன்னொரு மொபைல் கொடுத்துடுங்களேன், இல்லை இன்னொரு கொடுத்துடுங்களேன். ஆமே. ஆமென். இனிமேட்டு எப்படி இருக்கும்? நீங்க மொபைல் பார்க்கறவங்களா இருந்தா உங்களுக்கு ஏதாவது வருவதாக. மனசார உங்களை நான் பிளஸ் பண்றேன். பார்க்கறவங்களுக்கு தான் பக்கத்தை சொல்லுங்க, என்னையும் சொல்லல உங்களையும் சொல்லல, பார்க்கறவங்கள தான் சொல்றாங்க. பார்ப்பீங்க, பார்த்துருங்களேன், பார்த்துருவீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் எதுக்கெல்லாம் ஒப்பு கொடுத்துட்டாரு? அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அடுத்தது கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அடுத்தது கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். யார் இந்த வேலையை செஞ்சது? யாரு? தேவன். ஏன் செஞ்சாரு? விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு அந்த விசுவாசத்தை காத்துக்காததுனால அப்படியே பத்திரமா படிச்சு சண்டே சர்வீஸ்க்கு வரும்போது பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட், பிரதர் பிரைஸ் தி லார்ட். நாசமா போவோம். பிரைஸ் தி லார்ட் எதுக்கு எனக்கு? யாராருக்கோ வாழ்ந்து பார்த்தாச்சு. வாழ்ந்தீங்களா இல்லையா? கொஞ்ச காலம் ஹஸ்பண்டுக்காக வாழ்ந்தாச்சு, கொஞ்ச காலம் ஒய்ஃப்காக வாழ்ந்தாச்சு. இப்படி எட்டி பார்க்க வேண்டாம். இப்போதான் நாங்கள் புதுசாக இருக்கிறோம், சரி கொஞ்ச காலம் வாழ்ந்துட்டு போங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பிள்ளைக்கு தமிழ் தெரியாதுன்னு பார்த்தா சொல்கிறதுக்கெல்லாம் ஆமேன்னு சொல்லிட்டு அலையில சொல்லிட்டு கரெக்டாக எல்லாம் நல்லா கவனிச்சிக்கிட்டே இருக்கு. நான் கேட்டேன், தமிழ் தெரியாது பாஸ்டர்னாப்ல. அப்போ திட்டலாமில்ல அப்படின்னேன். இல்லை அதெல்லாம் புரிஞ்சிக்குதுன்னு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் சொல்கிற இயேசுவி நாமத்தினால நான் ஃபஸ்ட்டு யாரையே சொன்னேன்? இயேசுவை நம்பாதீங்கன்னு சொன்னேன்ல. நீங்கள் யாரும் தெரியாதுன்னு சொல்லுவாருன்னு சொன்னோம்ல. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு? பூமியில் வாழும்போதே தள்ளி விட்டுறாராம், ஒப்பு கொடுத்துட்றாரு. நம்ம இங்கே பாட்டு பாடுறோம், ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக. நாங்களாம் ஆப்போசிட்டுக்கு அப்படி தான் பாடுவோம். உலகின் ரட்சகரே உன்னத பலியாக. அங்க நம்ம பாடி வச்சதுக்கு அப்புறம் ஒப்பு கொடுத்து விட்டே கேடான சிந்தனைக்கு. அவர் பாடுவார் ரிப்பீட். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். ஒரு சந்தோஷமா? ஆமென். மாறுவீங்களா? ஆமென். மனம் மாறுவீங்களா? ஆமென். ஏமாத்துவீங்களா? ஏமாத்துக்காரரா ஏமாத்துக்காரிகளா உலா வருவீங்களா?
ஆமென். ஆமென். இது வரைக்கும் விழா வந்தது. ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. சந்தோஷமா இருக்கிறீங்களா? அப்படியே வேகமா உட்காருங்க பார்க்கலாம். சீக்கிரமா முடிச்சிடுறேன். அல்லேலூயா. 29 வசனம், அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும். இதெல்லாம் நம்மளுடைய கேரக்டர்ல இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வாசிக்கிறதுல 29, அவர்கள் சகலவித அநியாயம் நம்மள்ட்ட இருக்குதா? இங்க நான் வாசிச்சுட்டு கிடக்கிறேன், அங்க அவங்க தண்ணி குடிக்கிறாங்க. சரி போகட்டும். என்ன சகலவித அநியாயம் இருக்குதா? சரி, ஓகே. அடுத்தது வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும். வேசித்தனம் இருக்கா? வேசித்தனம் இருக்குதுன்னா, அநியாயம் இருக்குதுன்னா, சேஞ்ச் யுவர் செல்ஃப். துரோகத்தினாலும். துரோகம் பண்ணிருக்கீங்களா யாருக்காவது? இதெல்லாம் இருந்தா போக முடியாது. கீதுங்களா? அங்க கீறீங்களா? இல்லல்ல. துரோகத்தினாலும் பொருளாசையினாலும். என்ன ஆசை? என்ன ஆசை? எதுக்கு பொருளாசை? பொருளாசைன்னா என்ன? இது நான் மட்டும் வச்சுக்கிறது, நான் வாங்கி கொடுக்கறது அது வேற. எனக்கு மட்டும் வச்சிருக்கிறவங்க. பண ஆசைன்னு என்னங்க அர்த்தம்? இப்போ உங்களுக்கு 1 கோடி ரூபா பணம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அது பண ஆசையா? சொல்லுங்களேன். இது பண ஆசையா? அந்த 1 கோடி ரூபா பணத்தை நீங்க உடைக்காம இருக்கிறீங்க பாருங்க, அதுதான் பண ஆசை. அது எல்லா தீமைக்கும் வேறு. அப்போ நீங்க இந்த பொருளாசையை அதே போல் தானே, பண ஆசை வந்துச்சுனால பொருளாசையும் வந்துடும். அப்போ எனக்குன்னு எதுவும் இல்லை, என் தேவனுக்குன்று எல்லாம் வேண்டும். ஆமென். 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 அல்லேலூயா. ஹalleluya. அப்போ பொருளாசை குரோதத்தினால் நிறையப்பட்டு, ரொம்ப கஷ்டம். சில நேரத்தில் சிலருடைய மைண்டை மாற்றவே முடியாது. நீ அடைக்கவே மாட்டேன், உனக்கு எவன் கிடைக்க போறானோ அப்படின்னு அவங்க அம்மாலாம் சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டாங்க, அந்த அப்பா அழுவார், மாப்பிள்ளை கையை பிடிச்சிட்டு, 20 வருஷம் உன்னை கட்டி காப்பாற்றினேன் என் மகளை அப்படின்னு கையை பிடிச்சி அழுவார். மாப்பிள்ளை நம்பியிருப்பாப்புல நம்மளை கையை பிடிச்சி சந்தோஷமா பண்றாங்கன்னு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் தெரியும் அவருக்கு. ரொம்ப கஷ்டம், ரைட்டா இல்லையா? போயிட்டு இருக்கிறாங்க. குட்டி பையன் கேட்குறான், மா அப்பா ஏன்ப்பா அந்த அக்கா கல்யாணிட்டு போகும்போது அப்படி அழுகுறாங்க? அது ஊரை விட்டு போகும்போது அப்படி தாண்டா அழுவும். ஏன் அவங்க அம்மா பார்த்து கட்டி பிடிச்சி அழுவுது, அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க, எல்லாத்தையும் கட்டி பிடிச்சி அழுகுறாங்க, ஆனால் அந்த மாமா அழுவே மாட்டேங்கிறாருப்பான்னு. அவர் இன்னைக்கு அழுவ மாட்டார், நாளையிலிருந்து அழுவார். அல்லேலூயா. ஹalleluya. இங்கே கல்யாணம் ஆகாதவங்களாம் அப்படி யாரும் இல்லைல்ல. கல்யாணம் ஆனவங்க உங்களை குறித்து ஏதாவது நல்ல சர்டிஃபிகேட் இருக்குதா? ஒன்றும் சொல்ல முடியல. குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குமா. ஆமென். ஆமென். அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தில் நிறையப்பட்டு பொறாமை இருக்குதா இல்லையா? அப்படின்னா என்னானே தெரியாது. அப்படி உட்காந்துருக்கீங்க தானே. பொறாமை இருக்குதா இல்லையா? வேண்டாங்க, போதும். அதான் எங்கள் அப்பா சொன்னார், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை விசுவாசிக்க நான் செய்த கிரிகளை தானும் செய்வன், இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களை. ஹalleluya. ஹalleluya. பொறாமை படக்கூடாதுங்க, பொறாமை படக்கூடாது. எங்கள் அசிஸ்டன்ட் சகோதரனுக்கு சொன்னேன், உனக்காக 6 பணம் காத்துட்ருக்குது அப்படின்னு. 6 பணம். நியூ இயரில் ப்ராஃபஸி அவருக்கு. நைட்டு போய் உக்காந்து நான் கேட்டேன், என்ன ஆண்டவரே, அவருக்கு 6 பணம் காத்துட்ருக்கு, நீங்கள் எனக்கு ஒன்று கூட கொடுக்கவே இல்லை. நீ எல்லாம் உருவாக்குறவன், உருவாக்கிட்டு போயிட்டே இரு, எல்லாத்தையும் உருவாக்கு. சரிப்பா அப்படின்ட்டு. உடனே நான் கூட்டிகிட்டு போகிற விதமே வேறு மாதிரி இருக்கும். சரிப்பான்ட்டேன். பின்னாடி நான் உனக்கு தருவேன் அப்படின்னாரு. சரிப்பான்ட்டேன். அல்லேலூயா. ஹalleluya. அப்போ இந்த பொறாமை. அடுத்தது கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களாய்.
இதெல்லாம் இருக்குங்களா? போக முடியாது. சர்ச்சுக்கு வரலாம், பரலோகம் போக முடியாது. புறங்கூறுகிறவர்களுமாய், அவதூறு பண்ணுகிறவர்களுமாய், தேவ பகையினருமாய், துரோகிரதம் பண்ணுகிறவர்களுமாய், வன்முறை இது மாதிரிலாம், அகந்தையுள்ளவர்களுமாய், வீம்புக்காரருமாய், பொல்லாதவர்களை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் இருக்கிறீங்களா? இருந்தால் பரலோகம் போக முடியாது. உணர்வில்லாதவர்களுமாய், உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய், சுபாவ அன்புள்ளவர்களுமாய், இணங்காதவர்களுமாய், இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராக இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதுமல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகளுமாய் இருக்கிறார்கள். இதுதான் ஆரம்பத்திலே ஒன்று சொன்னேன், கடைசியில் ஒரு வார்த்தை சொல்கிறேன்னு சொல்லிட்டு, நீங்கள் செய்கிறவர்களா இல்லாவிட்டாலும் அப்படி செய்கிறவர்களோடு நீங்கள் பிரியமாக இருப்பீர்கள் என்றால் அந்த கிரிகிற உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். எத்தனை பேர் புரியுது? ஆமென். நீங்க அந்த பாவத்தில் இல்லை, அப்படிப்பட்ட கிரிகள் இல்லை, சிந்தனைகள் இல்லை, எண்ணங்கள் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட காரியங்களை ஈடுபட்டு கொண்டிருக்கிற சகோதரியோட நீங்க ஃபெல்லோஷிப்ல இருக்கும்போது, அவர்கள் மேல நீங்க பிரியமாக இருக்கும்போது அந்த கிரியைகள் உங்களை ஆட்கொள்ளும். உங்களை ஆட்கொண்ட பின்பு உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு அந்த கிரிகள் போய் சேர்ந்து விடும். ஆமென். எத்தனை பேர் புரியுது? ரொம்பவும் கவனமாக இருக்கணும். தேவனது அனுமதி நியாய தீர்ப்பு. இன்னைக்கு இந்த சபைக்கு ஒரு நியாய தீர்ப்பு, நமக்கு ஒரு நியாய தீர்ப்பு. தினமும் செகண்ட்ஸ் நம்ம நியாய தீர்ப்பு நம்ம நடந்துக்கிட்டே இருக்கிறோம். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? இது ஆக்சுவலி இந்த மெசேஜ் நேற்று நான் பிளான் பண்ணேன், ஃபேமிலியாக உட்கார வைக்கணும்னு நினச்சேன். உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தாங்க உத்தரவாதம். நீங்கள் ஜெபிக்கிறவங்க தான், உங்கள் குடும்பத்தில் ஜெபம் பண்ணுறவங்க தான், நல்ல ஆண்டோடைய சமூகத்தில் இருக்கிறவங்க தான். ஆனால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒருவர் அப்படியேப்பட்ட நபர்களோட ஃபெல்லோஷிப் வச்சிருக்கிறாங்க. அந்த ஃபெல்லோஷிப் மிதமாக அவங்களுக்குள்ள இருக்கிற அப்படியேப்பட்ட அசுத்த கிரிகள் எல்லாம் அந்த பிள்ளைக்குள்ள வந்தது, இந்த பையனுக்குள்ள வந்துருச்சு. அது உங்கள் குடும்பத்துக்கு எஃபெக்டிவாக மாறுது. கதற வேண்டியதாக இருக்கிறது, புலம்ப வேண்டியதாக இருக்கிறது, நிம்மதியற்ற சூழ்நிலை தடுமாற வேண்டியதாக இருக்கிறது. இத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம சொல்கிற இயேசுவின் நாமத்தினால இன்றே மனம் திரும்பும். ஆமென். இதெல்லாம் திரும்ப 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 படித்து பார்த்துடுங்க. அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும். ஏதோ தேவனை குறித்து உங்களுக்கு ஒன்றும் தெரியல, ஏதோ இயேசு ரட்சகர் அனுப்பி வச்சிட்டாரு, ஏதோ பரிசுத்தாவியர் அனுப்பி வச்சிட்டாரு, ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே அடிப்பாங்க. அதுக்கு பாட்டில் அப்படியே அப்போதான் அந்நிய பாஷை அப்படியே வரும். கணக்கிற எங்கெங்க அது? இந்த ஆவியினர்கள் அப்படிலாம் கிடையாது. எங்கள் அண்ணன் காலத்தில் அப்படிலாம் கிடையாது. அவங்க பாட்டில் 10 நாள் காத்திருந்தாங்க. சடுதியாய் ஒரு முழக்கம் வந்துச்சு. அந்த முழக்கம் வேற, இந்த முழக்கம் வேற. ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஆமென். எனக்கு பிரியமானவர்கள், இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர். ஆமென். சொன்ன பேச்சு கேட்கிறவங்களுக்கு பிதா. ஆமென். கீழ்ப்படியாதவர்களுக்கு ஏசப்பா. ஆமென். எல்லாம் ஒன்று தான். கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கட்டாக தான் வரும். மனம் திரும்பிடு. நரகமா பரலோகமா? நரலோகமே என் சொந்தமே, டெய்லியும் காண்கிறேன். நரலோகத்தை சொல்றேன் நான். பார்க்குறீங்களா இல்லையா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எங்கே இருக்கு? நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால இந்த ஃபெல்லோஷிப்பில் நீங்கள் சரியாக இருந்துட்டீங்களா நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒன்லி 1 வீக் இந்த வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இன்ஸ்டாகிராமு கண்ட கதை இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஏசப்படி அன்புக்குள்ளே அப்படியே உட்காந்துருங்களேன். ஆமென். தேவனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எத்தனை முறை இந்த பைபிள் நம்ம வாசிச்சிருக்கிறோம்? வாசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு கர்த்தர் வித்தியாசமாக விசேஷமாக நம்மளோட பேசியிருக்கிறார். ஆமென். நம்புறீங்களா? ஆமென். ஏன் தொடர்ந்து என்ன ஜெபம் பண்ணாலும், என்ன மீட்டிங்கில் போனாலும், என்னதான் இந்த ஃபெல்லோஷிப்பில் இருந்தாலும் சில பாவங்கள் விலகாமல் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஒரு ரீசன், தேவன் அனுமதித்து விட்டார், ஒப்பு கொடுத்து விட்டார். கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்துட்டார், இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்துட்டார், அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். இருதய உணர்வில்லாதவள போயிடுச்சு. இந்த வேதத்தை அறிகிற அறிவில்லாமல் போய்விட்டது. எனக்கு பிரியமானவர்களே, யார்ட்டையும் சண்டை போட வேண்டாம். ஹஸ்பண்டை நேசிங்க, ஒய்ஃப்டை நேசிங்க. அவங்க ஒய்ஃபு, அவங்க ஹஸ்பண்டை மட்டும் நேசிங்க.
நான் ஆமென். போய் சட்டசபையில் பார்லிமெண்ட்ல இல்லை ட்ரம்ப் டொனால்ட் ட்ரம்ப் ஒயிட் ஹவுஸ்க்கு போய் பேசியிருந்தா கூட அவங்க ஆமேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆமென். Amen. உங்களுக்கெல்லாம் போறாம நான் ஒயிட் ஹவுஸ்க்கு போறது. அல்லேலூயா. Hallelujah. மனம் திரும்பிடுவோம். ஆமென். Amen. பார்க்கறதுக்கு அழகா கிளி மூக்கு மாதிரி தான், கிளி மாதிரி தான் இருப்பா. கல்யாணம் பண்ணாதான் தெரியும், கொத்திக்கிட்டே இருப்பா. அல்லேலூயா. Hallelujah. பார்க்க எனக்கு அழகான பையனா தான் வேணும்னு சொல்லி கேட்பீங்க. அழகா வரும், வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த சனினை ஏன்டா கட்டணும் அப்படின்னு. அழகு அற்றுப்போகும், எழில் ஏமாற்றும், வசனம் தான் நிலைன்னு இருக்கும். Amen. அல்லேலூயா. Hallelujah. நான் சொல்றேன், என்னங்க பிறந்தா குழந்தை, இறந்தா போனோம். இடைப்பட்ட காலம் யாருக்கோ வாழ்ந்தாச்சு. இருக்கிற ஒரே காலம் அது இயேசுவுக்காய். Amen. இயேசுவுக்காய், ஆமென். நம்ம ஆண்டவருக்காய், ஆமென். அவர் சிந்தின பரிசுத்த ரத்தத்துக்காக, ஆமென். அவர் கொடுத்த பரிசுத்த வார்த்தைக்காக, ஆமென். அவருடைய அபிஷேகத்துக்காக, ஆமென். அவருடைய கிருபைக்காக, ஆமென். அவருடைய இரக்கத்திற்காக, ஆமென். அவருடைய வல்லமைக்காக, ஆமென். அவருடைய மகிமைக்காக, ஆமென். அவருடைய ஆவியானவருக்காக, ஆமென். பரலோகத்து பிதாவிற்காக, ஆமென். பரலோக சித்தத்தை செய்வதற்காக ஆமென். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? Amen. இன்னைக்கு உங்க லைஃபை சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு டைமிங் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். Amen. தேவனுடைய மகிமையான பிரசனம் இந்த இடத்துல கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்படியே கண்களை மூடிடுவேன் நம்ம உள்ளத்தை